தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமாமா திருவடிகள் போற்றி. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி. வாரியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, வெரி குட். ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா 45வது பாடல். இந்த பாடல் வந்து ரொம்ப சிறிய பாடல், நம்ம சீக்கிரமாகவே கிளாஸ் முடிச்சிடலாம். ரொம்ப சிறிய பாடல், ஓமையெல்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப எளிய பாடல். கருத்து வந்து ரொம்ப சின்னது. அடியன் வந்து வாரியார் சுவாமி புக்கை மட்டும் பார்த்ததுனால எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சிது. வேற நிறைய பார்க்கலாம், ஆனால் அடியன் பார்க்கல. நம்ம இதுவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நம்ம பாடலுக்குள்ள போயிடலாம். பாடல் வந்து 45. எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்ப்போங்க. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ, குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. பாடல் 45. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. அப்படி படிக்கணும். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ, குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. இன்னும் ஒரு தடவை படிச்சு காட்டுங்க. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ, குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. இந்த பாடல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கருத்து அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கருத்து அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய தானம் பண்றோம் இல்லைங்களா? நிறைய தானம் பண்றோம். ஆனா வந்து அறிவு தானம் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் தான். அதாவது முதல் 7 வள்ளர்கள், நடு 7, இடை 7 வள்ளர்கள், கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 21 வள்ளல்கள் நம்ம வந்து தமிழ் இதுல நம்ம இலக்கியங்களை நம்ம படிச்சிருப்போம். ஆனா நம்ம அறிவை வந்து தானமாக பண்றவங்க அப்படின்றது வந்து மிக கம்மியார். வள்ளலார் அப்படின்னா அவருக்கு வந்து பொன் பொருள் இல்லை. நம்ம செல்வி அம்மா வந்து வள்ளலார் பத்தி பேசும்போது அவர் அருளை வள்ளலாக கொடுத்தவர். அது மாதிரி ஞானத்தை வள்ளலாக கொடுப்பவர் வந்து மிக ரொம்ப கம்மியான பேரு தான். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த சுவாமி பதிகங்கள், சுவாமியோட ஞான செய்திகள் அது வந்து கரெக்டா இருந்தா, உண்மையாக தெளிவாக இருந்தா அதை மற்றவர்களுக்கு வந்து அது வந்து பகிர வேண்டும். எவ்வளோக்கு பகிரமோ, எவ்வளோக்கு அன்னதானம் புண்ணியத்தை தருகிறதோ அது போல பல மடங்கு வந்து அந்த ஞான தானம் வந்து பல மடங்கு வந்து அந்த புண்ணியத்தை தரும். அந்த புண்ணியம் வந்து எது தரும்? பல பிறவிகளில் வந்து ஊடுருவுமா. ஆனா இந்த பாட்டுல வந்து அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறாரு, நம்ம பாரத நாட்டுல, நம்ம நாட்டுல நிறைய மெத்த படிச்ச புலவர்கள், ஞானம் பெற்ற புலவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருமே இருந்தாலும் அவங்க வந்து அவங்க கலையை எல்லாருக்குமே சொல்லிட்டு போகல, மறைச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது தப்பான வழிக்கு போயிடக்கூடாது அப்படின்ற பட்சத்துல சித்தர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஆனா ஞானிகள் அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாருக்குமே சொல்ல முடியாது, பக்குவம் பட்டவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமோ அப்படின்ற தருணத்துல அவங்க சிலத கற்ற கல்வியை, கற்ற ஞானத்தை, கற்ற கலைகளை வந்து மறைத்து விட்டு சென்றார்கள். ஆனா அது அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு இந்த பாடல்ல. சுவாமி நிறைய உலோபின்னா கஞ்சத்தனம் பண்றவங்க. ஒருத்தவங்க நிறைய காசு வச்சிருக்காங்க, ஆனா போனா காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்க உலோபி. அத மாதிரி ஞானத்தில் உலோபியும் இருக்காங்க. நிறைய மெத்த கலை படிச்சிருப்பாங்க, ஆனா சும்மாலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தாதான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க இல்லையா இந்த காலத்துல. அப்போ அந்த மாதிரி
சுவாமி அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார், சுவாமி சுவாமி கற்ற கல்வியை எவன் மெத்த படித்து கற்று இருந்தாலும் எவன் அவனுக்கு மனசு இல்லையோ, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்காத வகையில் மனசு இருக்காதுல்ல, அந்த மாரி உலோபியிடம் நான் சென்று ஞானத்தை பெற வேண்டியதில்லை, நீயே எனக்கு மெய்ப்பொருள் எனக்கு சொல்லித்தா, எனக்கு கொடு, உபதேசம் பண்ணு, எனக்கு கொடு அப்படின்ட்டு சுவாமி கிட்ட, முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாத சுவாமி இறந்து கேட்கிறாரு. அதுதான் இந்த பாடல். நம்ம இது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நம்மளுக்கு இது சுவையா இருக்கும். இதை நம்ம பார்க்கலாங்க. அதாவது அருணகிரிநாத சுவாமி என்ன கேட்கிறாருன்னா, நான் அதாவது வஞ்சனை உள்ள மெத்த படித்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஞானிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எவ்வளவுதான் ஞானிகள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு சும்மா அவ்வளோ சொல்லித்தர மாட்டாங்க அவங்களோட கலையை. அப்பேற்பட்ட உலோபிகளுடன் சென்று நான் ஏன் இறக்க வேண்டும், ஞானத்துக்காக நான் ஏன் யாசிக்க வேண்டும், நீயே எனக்கு சொல்லித்தா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இது நம்மளுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். அருணகிரிநாத சுவாமிகள் அவருக்காக கேட்கல, அவர் தான் எல்லா உபதேசமும் முருகர்கிட்ட வாங்கிட்டாரே. எங்கே நினைத்தலும் அங்கே கோல குரத்தியுடன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கந்த அலங்காரத்துல எப்படி வருவார், நீல சிகண்டியில் வருவான், நீல சிகண்டியில் வருவான், எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். அப்போ அது எங்கே நினைப்பினும் அங்கே தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர் அலங்காரத்துல நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஆனவர் அருணகிரிநாத சுவாமிகள் அவர் பொருட்டு பாடல, நம் பொருட்டு தான் இதை பாடியிருக்காங்க. சரி, இது பார்ப்போம் நம்ம. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவலோக தயாபரணே. சரி, நம்ம கடைசி 2 அடிகள் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது விண்ணப்ப பாடல் தான். கடைசி 2 அடிகள் குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. இப்போ நம்ம மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். குரவா குரவா அப்படின்னா குருமூர்த்தியே அப்படின்னு அர்த்தம். சும்மா இப்படி கேட்டு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சொற்களுக்கு விளக்கம் நான் அப்படியே படிநிலையில நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குரவா அப்படின்னா குருமூர்த்தியே, குமரா குமரானா இளைஞோனே, இளைஞரே, குமரமூர்த்தியே அப்படின்னு அர்த்தம். வேற ஏதாவது அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா குமரக்கடவுளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இதுல சரி, இப்பதான் ஒன்னொன்னு புரியுது. இப்பதான் சுவாமி புரிய வைக்கிறார். சரி, பரவாயில்ல. அதாவது குரவா அப்படின்னா குருமூர்த்தி அப்படின்னு அர்த்தம். அதை நான் படிநிலையில உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ சுவாமியை உணர்த்தந்த குரவா அப்படின்னா குருமூர்த்தியே, குமரா குமரக்கடவுளே, குலிசாயுதம் குலிசம் அப்படின்னா ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் வஜ்ராயுதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுவாமி கிட்ட நிறைய முருகர் கோயில்ல அந்த வஜ்ராயுதம் வச்சிருப்பாரு, வலக்கையில வஜ்ராயுதம் வச்சிருப்பாரு. 4 கரம் வச்சிருக்க முருகன் கூட வஜ்ராயுதம் வச்சிருப்பாரு. நம்ம அதை பார்ப்போம். சுவாமி கையில 6 கை வச்சிருக்காரே, அந்த 6 கையில என்னென்ன ஆயுதம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. இப்போ நான் மேலோட்ட அர்த்தத்தை மட்டும் சொல்றேங்க. குரவானா குரவன்னா ஆசான். இங்க இடத்துல குருமூர்த்தி. எதுக்கு குரவா, இது நான் போட்டிருக்கேன் ஸ்லைடுன்னு பாக்குறேங்க, போட்டா சொல்றேன். குரவா சரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குலிசாயுத குமராக்கு நான் போடலையா? சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் போடுறேன். எனக்கு இப்போ உணர்த்துந்து, அதனால நான் இப்போ உடனே போடுறேன். சரி சொல்றேன். குரவா அப்படின்னா ஆசான், குரவன் அப்படின்னா ஆசான். அப்போ முருகப்பெருமான் ஆசான் தானே. சரி, அது எதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரவா அப்படின்னா ஆசான், குருமூர்த்தியே, குமரக்கடவுளே, குலிசம் அப்படின்னா வஜ்ராயுதம் அப்படின்ற ஆயுதத்தை முருகர் ஏந்தியுள்ளதுனால குலிசாயுத வஜ்ரப்படையை உடையவரே, குஞ்சரவா தேவயானை அம்மாவுக்கு கணவரே, தேவயானை அம்மாவுக்கு கணவரே. அதாவது கந்தர் அனுபூதியில 12 பாடல்ல வள்ளியம்மாவை பத்தி பாடியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் தேவயானி அம்மாவை பத்தி பாடியிருக்காங்க, குஞ்சரவா. ஆனா இந்த குஞ்சரவா அப்படின்றதுக்கு 3 அர்த்தங்கள் சுவாமிகள் கொடுக்குறாங்க. வாரியா சுவாமிகள் 3 அர்த்தங்கள் கொடுக்குறாங்க, நம்ம பார்ப்போம். குஞ்சரவா சிவயோக தயாபரணை. சிவயோக அப்படின்னா என்னன்னா
அதாவது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சுவாமி முருகப்பெருமான் என்ன பண்ணுவாராம், அந்த சிவயோக நிலையை வந்து கொடுப்பாராம், அருள்தன்மை கொடுப்பாராம். தயாபரன் அப்படின்னா கருணாமூர்த்தி. அந்த கருணையை, அந்த சிவயோக கருணையை பக்குவப்பட்ட ஆன்மாக்கு அள்ளி 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 கொடுப்பாராம். அப்போ அருணகிரிநாத சுவாமி வந்து அவர் வந்து சாமார்த்தியப்பட்டவர் இல்லை, முருகன் அருள் பெற்றவர். அவர் பாருங்க, அந்த குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி. அதாவது இந்த குரவா குமரா குளிசாயுத ஏன் அதை போடணும், அந்த இடத்துல எதுக்கு போடணும் அப்படின்றதுக்கு அது நான் உங்களுக்கு சொல்றேன் படிநிலையில. குரவா அப்படின்னா குருமூர்த்தியே, குமரா குமரக்கடவுளே, குளிசாயுத வஜ்ரப்படையை ஏந்தி உள்ளவரே, வஜ்ரம் என்ற ஆயுதத்தை உடையவரே, குஞ்சரவா தெய்வயானிக்கு கேள்வரே கணவரே, சிவயோக தயாபரனே, தயாபரன்னா கருணை, கருணை கடவுள், கருணை உள்ளவன். அப்போ சிவயோக அப்படின்னா அந்த சிவயோக ஞானத்தை, அந்த சிவயோக நிலையை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு வந்து அள்ளி வழங்குபவரே, கருணாமூர்த்தியே அப்படின்னு அர்த்தம். குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. சரி, இப்ப நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், கரவாகிய கல்வி உளார் கடை. கல்வி உளார் இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கலாம். கரவாகிய கல்வி உளார் அப்படி ஒன்று பிரிச்சுக்கிட்டு, கடை சென்று அப்படி பிரிச்சுக்கிட்டு, இரவா வகை. கரவாகிய கல்வி உளார் அப்படி ஒன்று, களவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையும் இப்படி பிரிச்சுக்கலாம். கரவாகிய கல்வி உளார், கரவுதல் அப்படின்னா ஒளித்தல், மறைத்தல், வஞ்சகம் செய்தல், திருட்டுத்தனம் பண்ணுது அப்படின்னு வாரியாசுவாமிகள் எழுதியிருக்காரு. அது கொஞ்சம் அப்படியே சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. மறைத்தல், ஒளித்தல் கொஞ்சம் அப்படி. எதுக்கு கரவாகிய கல்வி உளார் அப்படின்னா, கரவுதல் அப்படின்னா நம்ம இது முன்னாடி ஒரு பாடல் பார்த்துருக்கோம், யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது தர்மம் பண்ணணும், எப்படி தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 4வது பாடலை என்னமோ தான் வரும். 4வது பாடலா? அதாவது எப்படி வந்து தர்மம் கெடு ஏன் கெடுவாய். வெரி குட் வெரி குட் வெரி குட். திருவள்ளுவமா? வெரி குட் வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க. கதிகேல் சிறப்பு சிறப்பு சிறப்பு. வெரி குட் வெரி குட். வெரி குட் வெரி குட். அதாவது நம்ம செய்யற தர்மத்தை, அதாவது அம்மா சூப்பரா சொல்லிட்டாங்க. அப்ப அம்மா கரைச்சி குடிச்சிருக்காங்க. போன கிளாஸ்லயும் அப்படிதான் வந்து சொன்னாங்க, அம்மா 31வது பாடல்மா அப்படின்னாங்க. வெரி குட். கெடுவான் மனனே கதிகேல் கரவாது இடுவாய். அதாவது நம்ம கிட்ட வச்சிருந்தே என்கிட்ட எதுவும் காசு இல்லை அப்படின்ட்டு, கரவாது அப்படின்னா வந்து வஞ்சித்தல், மறைத்தல். அதாவது வச்சிருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யாத, கரவாது இடுவாய். கரவாதுன்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாத உன்கிட்ட என்ன இருக்கோ உனக்கு கொஞ்சம் வச்சுக்கின்னு மற்றவங்களுக்கு இல்லை உனக்கு வச்சுக்கிட்டு போவ, மிச்சம் இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடு அப்படின்றே திருமூலர் சொல்றாரு. கரவாது இடுவாய். அது போல தர்மம் செய்யும் போது கரவாது இடுவாய், உன்கிட்ட இருக்கிறத உனக்கு கொஞ்சம் வச்சுட்டு மற்றவங்களுக்கு கரவாது இடுவாய். ஏன்னா இந்த தானம் தான் என்ன பண்ணும், தானம் தான் நம்மளோட வினையை வந்து குறைக்கும். எவ்வளோக்கு நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ நாம் எதையும் இழக்க மாட்டோம். நமக்கு வேணா நம்ம காசு கொடுக்கறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல காசு குறையும், ஆனா நம்ம சிவ புண்ணியமானது வந்து அது ஓங்கும். அதுதான் அந்த முத்தி நிலைக்கு பக்குவப்படுத்துறதுக்கு அதை வந்து அந்த அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு பயனாகும். அது போல கரவாது இடுவாய் அப்படின்னு 7வது பாடல சொல்றாங்க. இங்க அது மாதிரி கரவாகிய கல்வி உளார் அப்படின்னா என்ன, கரவாகிய கல்வி உளார். கல்வி உளார்னா ஞானிகள், முனிவர்கள், நல்ல மெத்த படித்தவர்கள், சான்றோர்கள், இவங்கெல்லாம் புலவர்கள், இவங்கெல்லாம் நிறைய கல்வி வச்சிருக்காங்க. தன்னிடம் அந்த கலைவாணியின் அருளால நல்ல கல்வியை படித்தவர்கள், கல்வியை உடையவர்கள், பல வித்தைகளை கற்றவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்குலாம் சொல்லி தர மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, பத்திரமா வச்சுக்குவாங்க.
இது நான் தான் எப்படி அவங்க அந்த கல்வி யார் சொல்லி கொடுத்தது? அவங்க யாரோ ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. எதுவுமே நம் பொருள் கிடையாது. இப்ப நம்ம படிக்கிறது கூட நாம எழுதுனதா கிடையாது. அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் அருளால் எழுதுது. அதுக்கு பதவுரை யார் கொடுத்தது? வாரியார் சுவாமிகள். அப்போ நம்ம படிச்சதை அப்படியே சொல்லணும். எதுவும் நம் பொருள் இல்லை. நம் பொருள் இருந்தா தானே நம்ம மறைக்க முடியும். எதுதான் நம் பொருள்? எதுவுமே நம் பொருள் இல்லை இல்லையா? அப்போ கரவாகிய கல்வி உலார், அதாவது நல்ல புலவர்கள் கல்வி வச்சிருப்பாங்க. உலார் அவங்கன்னா அவங்க கல்வியை அறிந்துள்ளவர்கள், பல கலைகளை கற்றவர்கள். இருப்பினும் கரவாகிய கல்வி உலார், அவங்க மறைத்து வைத்திருப்பார்கள். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ற பெருந்தன்மை மனசு இருக்காது. அப்பேற்பட்ட கடை சென்று, அடுத்த லைன் பாருங்க. கடைனா வீடு, வீட்டு வாசல். அவங்க வீட்டு வாசலுக்கு முன் சென்று இரவாவகை நான் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு யாசிக்காத வண்ணம் மெய்ப்பொருள் ஈகுவையோ. முருகா, நான் ஏன் உங்ககிட்டலாம் நான் போகணும்? நீ தான் இருக்கிறியே எனக்கு. நீ எனக்கு உண்மைத்தன்மையை, உண்மை ஞானத்தை ஈகுவையோ எனக்கு கொடு அப்படின்னு ஈகுவையோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் சுவாமி எங்க ஈகுவையோ போடாரு அப்படின்றத நம்ம ஒரு நன்னூல் சூத்திரமே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதை மேலோட்டமா நம்ம பார்த்துக்கலாம். கரவாகிய கல்வி உலார், அதாவது புலவர்கள் மெத்த படித்தவர்கள், மெத்த அறிந்த கல்வியை உடையவர்கள், பல கலைகளை கற்றவர்கள். இருப்பினும் கரவாகிய கல்வி உலார், அவர்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் தன்மை இல்லாதவர்கள். அப்போ அந்த கரவாகிய கல்வி உலார் அப்படின்னா, ஆமா, தாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லி கொடுக்காமல் ஒளித்து வைப்பவர்கள் தான் கரவாகிய கல்வி உளார். அவர்கள் கடை சென்று, அவர்கள் வீட்டு வாசலுக்கு முன் சென்று இரவாவகை நான் அடியேன் அந்த கல்வி ஞானத்தை யாசிக்காத வண்ணம் மெய்ப்பொருள் ஈகுவியோ. சுவாமி எனக்கு அந்த உண்மை பொருளை, உண்மை ஞானத்தை எனக்கு உபதேசித்து அருள்வாயே அப்படின்ட்டு சுவாமி கிட்ட இறந்து கேட்கிறாரு, சுவாமி கிட்ட யாசிக்கிறாரு. அதான் கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. சரி, இப்போ நம்ம முழு பாடல் பார்த்தலாம். குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி. குரவா அப்படின்னா குரவா, குரவன் அப்படின்னா ஆசான். அப்போ சுவாமி முருகப்பெருமான் யாரு? குருமூர்த்தி இல்லையா? குருமூர்த்தியே. குமரா, குமரானா குமரக்கடவுள். குமரக்கடவுள்னா என்ன பண்றது? அந்த குமரா சார் பாக்குறேன், இந்த மாயை வற்றச் செய்பவர். குமரா குலிசாயுத, குலிசாயுதம் அப்படின்னா வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுத படையை உடையவரே. குஞ்சரவா, குஞ்சரவான்னா தேவயானி அம்மையின் கணவரே, தேவயானி அம்மனின் கணவரே, நாயகரே, தேவயானி அம்மையின் தலைவரே, எப்படி வேணா போட்டுக்கலாம். குஞ்சரவா. ஆமா, குஞ்சரவா. சரி. குஞ்சரவா சிவயோக தயாபரணே. சிவயோக தயாபரணே அண்ணா பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவயோக நிலையை அருள் செய்பவர். அதான் சிவயோக தயாபரணி. தயாபரண கருணாமூர்த்தி. அப்போ சுவாமி பக்குவப்பட்ட ஆன்மாக்கு சிவயோக நிலையை அருள் பாலிக்கிறார். இப்போ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி. சரிங்களா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. கரவாகிய கல்வி உளார், அதாவது தாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒளித்து வைக்கும் புலவர்களிடம் கடை சென்று அவர்கள் வீட்டு வாசல் முன் சென்று இரவாவகை அடியேன் அக்கல்வி ஞானத்தை யாசிக்காத வண்ணம் மெய்ப்பொருள் ஈகுவையோ. சுவாமி எனக்கு அந்த உண்மை பொருள், உண்மை ஞானத்தை நீ அடியேனுக்கு எனக்கு சொல்லிக் கொடு, அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் இந்த பாடல். இப்போ ஒரு தடவை அடியேன் படித்து காட்டுறேன். நான் அடியேன் சொன்ன அந்த கருத்தை உள்பொருத்தி புரியுதா அப்படின்னு பாருங்க. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. சரி, இதுதான் இந்த பாடல். இப்போ இந்த பாடல் விளக்கத்துக்கு ஒன்னொன்னா போகலாங்க. ஏதாவது இப்போ இந்த பாடல்ல மேலோட்ட கருத்து புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் ஒரு தடவை சொல்லிட்டு நம்ம உள்ள போகலாம். சரிங்கம்மா. சரிங்கம்மா. கடை அப்படின்னா வாசல் அப்படின்னு அர்த்தம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஓகே. சரிங்கம்மா, சரிங்க. விழுந்தது. சொல்றேங்க.
குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. குரவா அப்படின்னா குரவன் அப்படின்னா ஆசான், குருமூர்த்தியே ஆசானம் குருமூர்த்தியே அப்படின்னு வச்சுக்கோங்க. குரவான்னா குருமூர்த்தியே. குமரா குமரக்கடவுளே, இது மேலோட்ட அர்த்தம். அப்ப நம்ம போலாம். குமரக்கடவுளே. குலிசாயுத, குலிசாயுதம்னா வஜ்ரம், வஜ்ராயுதம் அப்படின்னு ஒரு ஆயுதம், அதுக்கு குலிசாயுதம் என்று மறுபெயர் உண்டு. குலிசாயுதம் வஜ்ரப்படையை கையில் ஏந்திய உள்ளவரே. எதுக்கு வச்சுக்கிறாரு அது நான் அப்புறம் சொல்றேங்க. குஞ்சரவா தெய்வயானி அம்மையின் கணவரே, தலைவரே, நாயகனே. சிவயோக தயாபரணே. சிவ தயாபரன்னா அள்ளி கருணை அள்ளி வழங்குபவர். யாருக்கு சிவயோகத்தை தருவாராம்? சிவயோக தயாபரணேனா பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவயோக நிலையை அருள் பாலிக்கும் தயாபரணே, கருணாமூர்த்தியே. கரவாகிய கல்வி உளார். தாம் கற்ற கல்வியை புலவர்கள் மற்றவர்கள், அதாவது மற்றவர்கள் பயன்பெறாத வகையில் ஒழித்து கொள்பவர்கள். அவர்கள் கடை சென்று, கடைனா வீட்டு வாசல் அப்படின்னு அர்த்தமா? கடை அப்படின்னா வீட்டு வாசல். அந்த வீட்டு வாசலுக்கு முன்னர் சென்று இரவா வகை அடியேன் யாசிக்காத வண்ணம். ஏன்னா அவங்க வந்து மஞ்சகம் நிறைந்தவர்கள், அவங்க வீட்டுக்கு போய் நான் ஏன்பா யாசிக்கணும்? அந்த மாதிரி யாசிக்காத வண்ணம் மெய்ப்பொருள் ஈகுவையோ முருகா. அந்த உண்மை ஞானத்தை, அந்த கல்வி ஞானத்தை, அந்த ஞானத்தை எனக்கு நீ மெய்ப்பொருளை எனக்கு உபதேசிப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த பாடல். அப்போ நாம என்ன, இது எல்லாருக்குமே பொருந்தும். நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம முருகர்கிட்ட கேட்டா அவர் தானா வந்து நம்ம பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவாரு. நம்மளுக்கு சுவாமி நம்மளுக்கு தருவாரு. அப்போ இது நம்மளுக்கு கல்வி தெரியல, பல கலை தெரியலனாலும் நம்ம சுவாமி கிட்ட கேட்டா அவரு அந்த வழி வகுப்பாரு இல்லைங்களா? அதுதான் அந்த பாடல். கடை சென்று அப்படின்னா அவர்கள் வீட்டு வாசலுக்கு முன் சென்று. யார் வீட்டு வாசலுக்கு முன் சென்று? கரவாகிய கல்வி உளார், அதாவது உலோபிகள், தாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்காங்கல்ல, அந்த உலோபிகள் வாசல் முன் சென்று இரவா வகை யாசிக்காத வண்ணம் மெய்ப்பொருள் உண்மை பொருளை ஈகுவையோ எனக்கு அருள் புரிவாயாக. நான் உன்னிடம் யாசிக்கிறேன் முருகா, அந்த மெய்ப்பொருள் எனக்கு உபதேசிப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. வேலம்மாளம்மா, சரஸ்வதி அம்மா ஓகேங்களா? திரும்பி சொல்லணுங்களா? திரும்பி சொன்னாலும் சொல்றேன். ஓகே, அடுத்தது போலாங்களா? சரி, நம்ம இல்ல புக்ல படிச்சதான் சொல்றேன். சரி சரி, அடுத்தது நம்ம ஒன்னொன்னா போகலாம். அதுதான் இங்க வந்து எதுக்குமே ஓமை கிடையாது. ஓமை வந்து எதுக்குமே கிடையாது. சரி, இருந்தாலும் பார்ப்போம். கரவாகிய கல்வி, அதனால்தான் ஓமை இல்லை அப்படியே போட்டுட்டேன் நான். சரி, கரவாகிய கல்வி உளார் அப்படி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதான் நான் முன்னாடி சொன்னேன். அதாவது 2 வகை தானம் இருக்கு. அதாவது கல்வி தானம், அறிவு தானம், நிறைய தானம் இருக்கு. ஆனா நம்ம அன்னதானம், நிறைய தானம் இருக்கு. இதுல மிகச்சிறந்தது வந்து அறிவு தானம், கல்வி தானம் தான். அப்போ நாம ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணா கூட அந்த அன்னமானது அந்த வயிற்றுல செரிமானம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அப்புறம் மறந்து போயிடும். சாப்பிட்டவங்க மறந்துடுவாங்க. சாப்பிட்டவங்க வந்து அந்த நன்றியே மறந்து விடுவாங்க. இருந்தாலும் கொடுத்தவர்களுக்கு புண்ணியம் உண்டு. ஆனா இந்த அறிவு தானம் என்றவர்களுக்கு அந்த அறிவு ஞானம் வந்து மறக்காது. அந்த அறிவு வந்து எப்போதுமே என்னன்னோ, நான் உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அது தவறான வார்த்தை. ஏன்னா அனைத்து ஆன்மாக்களும் சித்துப்பொருள், அனைத்து ஆன்மாக்களும் சித்துப்பொருள், அறிவுடைய பொருள். ஆனா மலங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளவுக்கு அறிவு நம்ம பகிர்கின்றோமோ, நாம் படித்ததே ஞான படிப்பை, ஞான கல்வியை நம்ம படிக்கின்றோமோ, அந்த மறைக்கப்பட்ட அறிவானது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடையும். அப்போ அறிவு வந்து விளக்கப்பெறும். அப்போ நம்ம அந்த அறிவு தானத்தை செஞ்சா அது அந்த தானம், அந்த அறிவானது எப்படி சாப்பாடு 3 மணி நேரம் வந்து இருக்குதோ அது மாதிரி இருக்காது. அந்த ஒரு தடவை நம்ம அந்த அறிவு, அந்த ஒரு சின்ன பொருள்ல விளக்கம், அந்த அறிவு விளக்கம் கொடுத்துட்டா அது கடைசி வரைக்கும் அந்த அறிவுல வந்து ஸ்டோர் ஆயிடும், பதிவு பண்ணிடும். அந்த அந்த அறிவு விளக்கமானது அடுத்த பிறவிகளும் அந்த விளக்கம் பெற்றே நம்ம வந்து வருவோம் அப்படின்றது நம்ம நிறைய முன்னாடி பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த சுவாமிகள் வந்து வாரியார் சுவாமிகள் சொல்றாரு, அதாவது அந்த அறிவு தானம், கல்வி தானம் என்றது மிக சிறந்த தானம். ஆனா நம்ம பல புலவர்கள் வந்து நம்ம நாட்டுல நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய சித்தர்கள். அவங்கெல்லாம் வந்து
அவங்கெல்லாம் வந்து என்னன்னா அவங்க கல்வியை வந்து சொல்லி கொடுக்கல. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அடியேன் கூட நம்ம படித்தேன். ஏதோ அந்த சென்னிமலை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நான் புராண கதையில நான் படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏதோ ஒரு சித்தர் வந்து நான் எந்த கோயில் எதுன்னு சொல்லலை, நான் வாழியா சுவாமி புக்கில் படித்தேன். ஏன்னா அடுத்த மாத இதழில் வந்தாலும் வரும், அதுக்காக நான் கொஞ்சோடு சொல்கிறேன். ஏதோ ஒரு சித்தர் ஒரு கோயில்ல, அது சென்னிமலையானான்னு தெரியல, ஒரு படிக்கட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து அவர் உட்காந்துட்டு இருந்தாரு. உடம்பு ஃபுல்லா ஒரு வெள்ளையா விபூதி பூசிட்டு இருந்தாரு. ஒருத்தர் படிக்கட்டு ஏறிட்டு இருக்கும் போது அவர் என்ன யாசிச்சார், அந்த புலவர் வந்து யாசிச்சாரு. யாசிக்கும் போது அந்த அவர் கேட்டார், படிக்கட்டில் போய் ஏறுறாருல, அவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, ஏதாச்சும் கொடு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எது கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். நக்கல் தானே, அவர் ஏதோ சாப்பிட கேட்டார், ஏதோ கொடுக்க வேண்டியதானே. இவரு கேட்குறாரு, அந்த படிக்கட்டுலேருந்து ஏறி போறாருல, அவர் வந்து அந்த அந்த சித்தரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணாரு, கீழே போய் இறங்கி ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டி எடுத்துட்டு வந்து, இந்தா சித்தரை சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். ஆனா அந்த சித்தர் என்ன பண்ணாரா, அந்த சுண்ணாம்பு கட்டியை வெண்ணெயாக்கி அப்படியே அந்த முழுங்கிட்டாராம். அந்த எப்படி நீங்க வெண்ணெயாக்குனீங்கன்னு கேட்கும் போது அவர் எதுவும் சொல்லல, அவர் பாட்டுன்னு போயிட்டாராம். அது போல நம் நாட்டில் பல சித்தர்கள் பல கலையை கற்று இருந்தாலும் அது வந்து யாருக்குமே சொல்லல. அவ்வாறு வந்து பல பல வித்தைகள், பல ஞானம் கல்விகள் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, வந்து அழிந்து போய்விட்டன. அந்த மாதிரி இருக்காதீங்க, கரவாகிய கல்வி உள்ளார். அது போல நாம் வந்து அதே மாதிரி, அதான் வாரியா சுவாமிகள் சொல்றாராம், அந்த வகையில வந்து பல கலைகள் மறைத்து வைத்துள்ளன, அது மாதிரி பல கலைகள் வந்து அழிந்து விட்டன, அப்படி மறைத்து அழிந்து விட்டன அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கரவாகிய கல்வி உள்ளார். அப்போ நாம இதுல இருந்து என்ன பண்ணணும்னா, நாம கற்ற கல்வி வந்து நாமளா கொடுத்தது. இதுக்கு நாம ஒரு இன்னொரு அனுபூதி சாங்கும் பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, புவனேஸ்வரியம்மா, நம்ம ஒன்று படித்தோம் தெரியுங்களா, தாமே பெறுவதனால் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். வடி ஏதோ ஒரு பாடல் வருமே, தாமே பெற வந்ததனால் பூமேல் மயல் போய் அறமெய் புணர்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ஒரு பொருள். யாமோதிய கல்வியும் ஓதிய கல்வியும் வெரி வெரி வந்ததனால் சிறப்பு வெரி குட் வெரி குட். ஆமா, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். யார் தந்தா? யாம் ஓதிய கல்வியும், நான் ஆசானிடம் பெற்ற கல்வியும், எனக்கு ஆன்மா ஒரு சித்து பொருள், இயற்கையாக ஒரு அறிவு இருக்கும், அந்த அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். யார்? நாமளா படித்தோம், நம்ம அறிவு கொண்டா படித்தோம்? இல்லை, சுவாமி நமக்கு கொடுத்தாரு. அது நான் அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது ஒரு தாய் தந்தை இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பா வந்து சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போடுவார். அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தடவி அவரே கையை வச்சு வாயில் வச்சு அவரே சாப்பிட்டுக்க நல்ல திறமை இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு வயசு குழந்தைய தாம்பூலம் மடிக்க வச்சு, வெத்தலை பாக்கு மடிக்க வச்சு, அந்த சுண்ணாம்பு தடவி அந்த குழந்தை வாயால அப்பா வந்து வாயில, அந்த குழந்தை கையால அவர் வாயால வச்சுக்கிறாரு அந்த தாம்பூலத்தை. அப்போ அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அது போல முருகருக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு நம்ம வாயால நம்ம குழறி தமிழ் பேசுறோம்ல, அவங்க முருகன் வந்து தன் குழந்தை வாயால அந்த தமிழ் பேசுறத கல்வி கொஞ்சம் கொடுத்துட்டான். அந்த கல்வியை நம்ம குழறி பேசுறோம்ல, அந்த குழறி பதிகம் படிக்கிறோம்ல, அப்போ அவனுக்கு ஆனந்தமா. அது மாதிரி கரவாகிய யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். இதெல்லாம் சுவாமி கொடுத்தது. அப்போ புலவர்கள் அவ்வளோ படித்தாலும் அந்த ஞானம் அவர்களுக்கு இல்லைப்பார். இதெல்லாம் சுவாமி கொடுத்தது. இதையேன் நாம் மறைத்து வைக்க வேண்டும், இதையேன் பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதனால பல கலைகள் மறைந்தொழிந்தன அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கரவாகிய கல்வி உள்ளார். அப்போ இந்த பாடல் நம்ம இன்னிலிருந்து நம்ம கற்ற கல்வியை, நம்ம பெற்ற ஞானத்தை, ஏன்னா சுவாமிக்கு நம்ம அனைவரும் இப்போ நாம அம்மான்னு கூப்பிட்டுக்கிறோம், அப்பான்னு கூப்பிட்டுக்கிறோம், அக்கா தங்கச்சி கூப்பிட்டுக்கிறோம். அது காலத்தோட நிர்ணயம். காலம்தான் நமக்கு வேறுபாடு காட்டுது. ஆனா சுவாமிக்கு வேறுபாடு உண்டோ? இல்லை, சுவாமிக்கு எல்லாருமே குழந்தை தான் இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே வந்து அந்த
எங்க நம்ம போய் சேரணும், இறைவன் திருவடியை சேரணும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் நாம வந்து இந்த கல்வி ஞானத்தை பருகிற போது நமக்கு எல்லாருமே முருகப்பெருமான் வந்து அப்படியே வாரி அணைச்சு அவன் கொண்டு போவான் இல்லையா? அது போல கரவாகிய கல்வி உளார், கற்ற கல்வியை கற்ற ஞானத்தை யாருக்கும் இனியும் மறைத்து வைக்க வேண்டாம் அப்படின்றது வந்து இது சொல்றாங்க. பரவாயில்ல. கரவாகிய கல்வி உள்ளார்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னா, புலவர்கள் வந்து தாம் கற்ற கல்வியை பிறருக்கு போதிக்காமல் சொல்லாமல் மறைத்தொழிந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ அப்படின்றது வந்து என்னன்னா, இங்க என்ன சொல்றாருன்னா, கடை சென்று கடைனா வந்து ஆமா ஆமா, இங்க கடை சென்று அப்படின்னா வீட்டு வாசல், கடைனா வீட்டு வாசல், அந்த வீட்டு வாசலுக்கு போய் சென்று இரவா வகை யாசிக்காத வண்ணம் மெய்ப்பொருள் ஈகுவியோ உண்மை ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அப்போ என்னன்னா, சுவாமிகள் வந்து அருணகிரிநாத சுவாமிகள் வந்து நம் பொருட்டு வந்து தான் கேட்கிறாரு. இது நான் சும்மா பதிவு பண்றேன், ஏன்னா இது முன்னாடி நம்ம கேட்டதுதான். அப்போ புலவர்கள் வந்து அதாவது காசு இன்னொரு திருப்புகள்லையும் இருக்கு, அது வேற விஷயம். அதாவது புலவர்கள் வந்து நம்மளோட ஞானத்தை, கல்வி ஞானத்தை முருகனுக்கு பயன்படுத்தாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செல்வந்தர் யார் இருக்காங்களோ அந்த செல்வந்தரை சும்மா போலியா புகழ்ந்து, நீ பாரி காரி ஓரி அந்த மாதிரி நீ வந்து சும்மா பொய்யா புகழ்ந்து அவர்கிட்ட இருந்து பொருள் வாங்குவாங்க. அப்படியும் புலவர்களும் இருக்காங்க. ஆனா இங்க வந்து கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகோயோ சுவாமி கிட்ட கேட்கிற அருணகிரிநாதர் சுவாமி, சுவாமி அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு நான் வந்து நான் யாசிக்கணும், நீ தான் இருக்கிறியே, நீ எனக்கு மெய்ப்பொருள் சொல்லு அப்படின்றாரு. அப்போ அருணகிரிநாத சுவாமி பிரணவ உபதேசம் பெற்றவர். முருகப்பெருமான் அந்த ஞான வேளால் வந்து ஓங்காரம் தன் நாக்கில் எழுத பொறிக்கப்பெற்றவர். அது எப்போ நினைக்கும் தோறும் வள்ளி அம்மாவுடன் கோல குரத்தியுடன் வேல் மயிலில் வந்து உட்கார்ந்து காட்சி கொடுத்தவர். யாருக்கு? அருணகிரிநாத சுவாமிக்கு. அனைத்து அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர், ஜபமாலை பெற்றவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா? அப்புறம் கிளியாக நம்ம முருகப்பெருமான் கையிலே இருந்தவர். அப்போ அவர் வந்து எல்லா உபதேசமும் பெற்றவர். அவர் நமக்காக தான் இது கேட்கிறாரு. அதுதான் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ முருகா, நான் அப்படி உலோபிகள் வீட்டுக்கு போய் சென்று யாசிக்காத வண்ணம் நீ எனக்கு மெய்ப்பொருள் வந்து தந்தருள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்தது குரவா. குரவா அப்படின்னா ஆசான் அப்படின்னு அர்த்தம். சுவாமி வந்து குருமூர்த்தி. ஏன் குருமூர்த்தி? சுவாமி தகப்பன் சுவாமி. எதுக்கு குருமூர்த்தி? சிவபெருமான், அருணகிரிநாத சுவாமிகள், அகத்திய முனிவர், பராசர முனிவர், இவர்களுக்கெல்லாம் வந்து நாரத முனிவர், இவர்களுக்கெல்லாம் சுவாமி வந்து உபதேசம் பண்ணவர். ஏன் நந்தி தேவருக்கும் உபதேசம் பண்ணவர் அப்படின்னு போட்டிருந்தது, அது எனக்கு சரியா தெரியல. நாரத முனிவர், பராசர முனிவர், அருணகிரிநாத சுவாமிகள், சிவபெருமான், அகத்திய முனிவர், இவர்களுக்கெல்லாம் வந்து குருவாக இருந்தவர். குருவாக இருந்து உபதேசம் பண்ணவர். அந்த பிரணவ உபதேசம், ஓங்கார உபதேசம் பண்ணவர். உண்மை ஞானத்தை உபதேசம் பண்ணவர். அதனால குரவா, குருமூர்த்தியே. குமரா. குமரா அப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னா, குமரன் அப்படின்னா மாயை வற்றச் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். குமரன் அப்படின்னா இளைஞன் அப்படின்னு நமக்கு தெரியும். குமரன் அப்படின்னா மாயையை வற்றச் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஒரு திருப்புகளை கூட நம்ம பார்த்தோம். குமரா அப்படின்னா எது குமரா அப்படின்னு நம்ம ஒரு திருப்புகள் நான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மாயையை வற்றச் செய்தவன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல சுவாமி சரி அதை சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல சுவாமி சும்மா போடல. குரவா குமரா குலிசாயுத. குரவா குமரா குலிசாயுத. குரவானா குருமூர்த்தி, குமரானா மாயை வற்றச் செய்தவன். அப்போ குலிசாயுதம் அப்படின்னா அதை நம்ம பார்ப்போம். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வரிக்கு நான் வரேங்க. ஓகே. குரவா அப்படின்னா ஆசான், குருமூர்த்தி. எதுக்கு? சிவபெருமான், அருணகிரிநாத சுவாமிகள், அகத்திய முனிவர், நாரத முனிவர், பராசர முனிவர் என்ற பல பேருக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணதுனால அவர் குருமூர்த்தி. குமரா அப்படின்னா மாயை வற்றச் செய்தவன். இது நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா, முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் எப்படி வருமாது? முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் எத்தனாவது பாடலு? உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய். ரைட்டு.
அப்போ அந்த முருகன் குமரன் குகன் என்று உருகும் செயல் தந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் அப்படின்னு வரும். அதுல நம்ம குமரன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம், முருகன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், குமரன். அப்ப அந்த இடத்துல குமரன் நம்ம என்ன படிச்சோம்னா மாயையை வற்றச் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். மாயை இல்லாத ஆக்கிடுவான் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல பொருள். சரி, நான் அப்புறம் வரேங்க. அடுத்தது என்னன்னா குளிசாயுதம். குளிசாயுதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குளிசாயுதம் அப்படின்னா ஒரு வகையான கருவி. அந்த கருவி வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை வைத்துதான் அந்த இது நம்ம கந்தபுராணம் படிச்சிருக்கோம் தெரியுங்களா, 3 பேர் இருப்பாங்க, சூரபத்மன், சிங்கமாசுரன், தாருகாசுரன் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த சிங்கமாசுரனை தவிர்த்து சூரபத்மனுக்கு தாரகாசுரனுக்கு முருகன் எப்படி அழிச்சாருன்னா வேல் கொண்டு அழிச்சாரு. ஆனா நடுவுல சிங்கமாசுரன் ஒருத்தன் இருக்கான் தெரியுங்களா, 1000 தலை உடையவன், 2000 கை உடையவன். அவனுக்கு சுவாமி வஜ்ராயுதம், அதாவது குளிசாயுதத்தை கொண்டுதான் அழித்தாராம். அந்த குளிசாயுதத்தை வைத்துதான் அந்த போர்ல அந்த சிங்கமாசுரனை வென்றாரு. அப்போ இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, குளிசாயுதம் அப்படின்னா வஜ்ராயுதம். அந்த வஜ்ரை படையை வைத்துதான் சிங்கமுகாசூரனை வென்றார் இல்லைங்களா, அப்படின்னு சிங்கமுகாசூரனை வென்றார். இப்போ நம்ம முதல் பாட்டுக்கு வருவோம். ஏன் அப்படின்னா இதுல ஒரு சுவாமி இப்போ சுவாமி எனக்கு அடியேன் உணர்த்துந்து நான் சொல்றேங்க. இப்போ குரவா குமரா குளிசாயுதம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ குமரா குரவா அப்படின்னா, குரவானா குருமூர்த்தி. குரு நம்மளுக்கு எப்போ வருவார் அப்படின்னா, நமக்கு இருவினை ஒப்பு, நமக்கு இருவினை ஒப்பு அப்படின்ற தன்மையில குரு வருவார். ஆனா குரு வந்தா நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சஞ்சித வினையே சுத்தமா அழிச்சிடுவார். பார்த்த வினை நாம தான் கழிக்கணும். ஆனா சஞ்சித வினையை அவரோட பார்வையால், அவரோட நயன தீட்சையால் அழிச்சு விட்டுருவாரு. நம்ம போன பாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம். போன பாட்டு தானே, ஆமா, எதுவும் பார்த்துருக்கோம். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புனமும் கமழும் கரலே. அவரு தலையில சாடும் சரணம், முருகன் சரணம் சூடும்படி தந்தது. அப்போ நம்ம போன பாட்டுல கூட பார்த்தோம், முருகன் திருவடி பெற்ற பயன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் பெற்றது. அதாவது முருகன், அதாவது குருமூர்த்தி, அந்த குரு நம்மளை கண்ணால பார்த்தா, இந்த மாடவன் இந்த சிஷ்யன் கடை தேரணும் அப்படி கண்ணால பார்த்தாலே வினையெல்லாம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் தொட்டா என்ன ஆகும், அவனுக்கு ஞானம் வரும். அந்த பருவத்துல உபதேசம் பண்ணிடுவாரு குரு. அப்ப அந்த குரு உபதேசம் பண்ணும்போது அந்த சிஷ்யனானவன் அவர் என்ன உபதேசம் பண்றாரோ அது மட்டும்தான் இருக்கும் மண்டையில. அந்த நிட்டை கூடி அதுக்கப்புறம் இறைவனோட அனுபூதி தன்மை பெறுவாரு. அப்போ குரவா அப்படின்னா குகன், குருமூர்த்தி, சஞ்சித வினைகளை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சஞ்சித வினைன்னா அந்த ஆணவத்தால தானே வருது, அந்த ஆணவத்தை அழிப்பவன். குமரா அப்படின்னா மாயையை வற்றச் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். குளிசாயுதம் அப்படின்னா வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் யாரை வென்றது? சிங்கமாசுரன். சிங்கமாசுரன் எதையே வடிவானவன்? கண்மத்தை வடிவானவன். அப்போ சுவாமிங்க என்ன சொல்றாரு, ஆணவம், மாயை, கண்மம், இது மூணுத்தையும் அழிக்க வல்லவன். இதை அழித்தால்தான் ஒரு ஆன்மா என்ன ஆகும்னா பக்குவம் படும். அந்த பக்குவப்பட்ட தன்மையில தான் சுவாமி என்ன பண்றாரு, சிவயோக நிலையை கொடுக்கிறாரு. அப்போ அருணகிரிநாத சுவாமி எப்படி எடுத்துக்கிறாரு பாருங்களேன். நாம என்ன நினைச்சுக்கிறோம், குரவா குமாரா குளிசாயுதம் அதெல்லாம் சாமி ஒரு பேரு, அதுக்கப்புறம் சிவயோகம் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, குரவா அப்படின்னா குருமூர்த்தி. அந்த குருவானவர் சஞ்சித வினையை அழிக்க வல்லவர். அந்த சஞ்சித வினை எதனால் வருகிறது? நம் உள்ள ஆணவ மலத்தால் தான் நம் வினைகள் செய்கிறோம். அந்த ஆணவ மலத்தை அழிக்கிறாரு. குமரா என்றது மாயை வற்றச் செய்தவர். குளிசாயுதம் என்றது வஜ்ராயுதம் இருந்தாலும் அதை எதை அழிக்க உதவினார்? அதை கொண்டு எதை அழித்தார் முருகப்பெருமான்னா? கண்மத்தை அழித்தார். சிங்கமாசுரன் கண்மமே வடிவானவன், கண்மத்தை அழித்தார். அதனால
குரவா குமரா குலிசாயுதம் ஆணவம் மாயை கண்மம் இது மூன்றையும் அழிக்க வல்லவராகிய முருகப்பெருமான் ஒரு ஆன்மாக்கு இது மூணும் அழிந்துருச்சுன்னா என்ன ஆகும்? பக்குவம் அடையும். அந்த நிலையில் சிவயோக தயாபரனை குஞ்சரபா தேவயானியின் கேள்வன் நமக்கு என்ன பண்ணுவாராம்? சிவயோக தயாபரத்தை அந்த சிவயோக நிலையை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாரு. அடியேன் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது இது உணர்த்ததுனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி விட்டுறேன். சரி, அடுத்தது குமரா இப்போ பார்த்துட்டோம். கரவாகிய கல்வி உள்ளார் பார்த்துட்டோம். அப்படின்னா நான் புலவர்கள் வந்து அவங்களோட கற்ற கல்வியை வந்து ஒழித்து வச்சிருப்பாங்க, பிறருக்கு சொல்ல மாட்டாங்க. கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ அப்படின்னா என்ன? அவங்க வீட்டு வாசல்ல போய் இரவா வகை சுவாமி எனக்கு உண்மை தன்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம என்ன பொருட்டுக்கணும்னா நம் ஆன்மாக்கள் பொருட்டு அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியிருக்காரு. நம் பக்தர்களின் கவலையை தன் கவலையாக ஏற்று வந்து விண்ணப்பம் செய்வது. குரவா குரவா அப்படின்னா குருமூர்த்தி சிவபெருமான், நாரத முனிவர், அகத்த முனிவர், அருணகிரிநாத சுவாமிகள், பராசர முனிவர்கள் எப்படின்ற பல முனிவர்களுக்கு குருமூர்த்தியாக இன்று உபதேசம் செய்ததனால குரவா. குமரா மாயையை வற்றச் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குஞ்சரவா. குஞ்சரவா அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம், இப்போ பார்த்தோம். குஞ்சரவா அப்படின்றது வந்து குஞ்சரம் குலிசாயுதம் அப்படின்னா குலிசாயுதம் தான் ஒரு வகையான ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டுதான் வந்து சிங்கமாசூரனை வந்து வென்று அழித்தார். சரி, இதுக்கு வந்து ஒரு கந்தபுராணம் பாடல் இருக்கு. கந்தபுராணத்துல மட்டும் கிடையாது, இது திருமுருகாற்றுப்படையிலையும் இருக்கு, கந்தர் கலிவெண்பாலையும் இருக்கு, கந்த சஷ்டி கவசத்துல 6 படை வீட்டுல ஒரு படை வீட்லயும் வந்து இதுல இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, சுவாமி 6 கையில என்னென்ன வச்சிருக்காரு. முருகர் சுவாமி வந்து 6 கையில என்னென்ன வச்சிருக்காரு, அந்த ஒரு ஆயுதமும் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்றது திருமுருகாற்றுப்படையில வந்து சொல்வார். அது மட்டும் கிடையாது, சுவாமியோட 6 முகம் வந்து ஒரு முகமும் என்னென்ன வேலை செய்யும், என்னென்ன தொழில் செய்யும், அதோட ஒரு கையில அதாவது இந்த 12 கையும் அந்த ஒரு ரெண்டு கை வந்து என்னென்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையில வந்து சொல்றாரு. இது நம்மளுக்கு வேற இடத்துல வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம சிந்திக்கலாம். சரி, நம்ம இந்த பாடல் பார்ப்போம், கந்த புராணம் பார்ப்போம். வீறு கேதனம் வஜ்ரம் அங்குசம் விசிகம் மாறிலாத வேல் அபயமே வலம் இடம் வரதம் ஏறு பங்கயம் மணி மழு தண்டு வில் இசைந்த 6 கை அறுமுகம் கொண்டு வேல் அடைந்தான். இது வந்து என்னன்னா, கந்தபுராணத்துல சயந்தன் புலம்பொரு படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. சயந்தன் அப்படின்னா இந்திரனோட மகன் தான் சயந்தன். அவன் வந்து என்னன்னா சிறையில் வந்து அடைக்கப்பட்டுட்டான். அவன் வந்து சூரபத்மனோட போர் போன்று இந்திரன் வந்து நைஸா ஓடிட்டான். இந்திராணியை கவர வரான் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் வரான்னு உடனே இந்திராணியை கூட்டிட்டு எங்க போயிட்டாரு? சீர்காழிக்கு போயிட்டு இந்த வேங்கையா, அதாவது அந்த முழுங்கில் உருவத்துல வந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சுட்டு இருந்தாரு. மறைஞ்சிட்டாரு. ஆனா அவனோட பையன் ஜெயந்தன் வந்து அப்படி கிடையாது. நான் நின்று போர் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் புரிஞ்சு அப்புறம் தோத்துட்டான். அப்புறம் சூரபத்மன் வந்து சிறையில அடைச்சிட்டாரு. ஆனால் நாம் வந்து ஒரு 10 நாள் வீட்டிலே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா டைமில் நம்ம வீட்டில் தான் இருந்தோம். நம்மளால் இருப்பு தாங்குச்சா? எப்போ வாக்கிங் போவோம், எப்போ கோயிலுக்கு போவோம், எப்போ மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்னு இருந்தது இல்லையா? ஆனால் ஜெயந்தன் வந்து பார்த்தீங்கன்னா 108 யுகமாக அதே சிறையில் இருந்தானா எப்போ அவனோட கொடுமை தான் என்னன்னு பாருங்க. சிறை வந்து பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். அது 4 கம்பி வச்சு சின்னோண்டு இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு இருப்பு இருக்க முடியல கொஞ்ச நாளே. அப்போ ஜெயந்தன் ஆனவன் 108 யுகங்களாக சிறையில் இருக்கும் போது அவனால கொடுமை தாங்க முடியல. அப்போ சிவபெருமான் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. அப்போ ஏன்னா ஜெயந்தனுக்கு முருகன்லாம் யாருன்னு தெரியாது. சிவபெருமான் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். சிவபெருமானே, கல்லால் நிழல் வந்து அமர்ந்திருக்கிற சிவபெருமானே, எல்லா ஞான வடிவானவரே, எல்லா பக்தர்களின் துயரை தீர்க்க வல்லவரே, நான் வந்து இந்த இந்திர போகத்தை அனுபவிக்கும் பொருட்டு நான் இவ்வாறு கொடுமை வந்து செய்கின்றேன். நான் செய்த கொடுமையால் நான் இவ்வாறு வந்து துன்பப்படுகிறேன். இனி எனக்கு வந்து பிறவி வேண்டாம், எனக்கு முக்தி பேரு கொடு முருகால சிவபெருமானே அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அதாவது அந்த ஜெயில உட்காந்து புலம்புறாரு. நான் என்ன தவறு செய்தேன்? நான் வந்து இந்த மாதிரி அரச போகத்தை நான் எப்படி இருந்தேன்? நான் தேவலோகத்துல கற்பக மரம் அடியில அந்த கற்பகம் தளிர் வந்து
தேன் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரியா சரியா கேட்கலைங்கம்மா, விட்டு விட்டு வருது. இப்ப கேக்குதுங்களாம்மா? எப்போல இருந்து கேட்கலங்கம்மா? ரொம்ப நாளா இருந்து கேட்கலையா? இல்ல இப்பதான் கேக்குது. இல்லைங்கம்மா, கொஞ்ச நேரமா தான். ஓகே. சரிங்கம்மா. எது ஒழுங்கா கேட்கலன்னு சொல்லுங்க. அது வந்து திரும்பி சொல்றாங்க. அந்த ஜெயந்தன் வந்து 100 யுகமா இருந்து கஷ்டப்படுறாரு, சிவபெருமான்ட்ட கேக்குறாருல்ல. சரி. பெருமானே எனக்கு பிறவியே வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட வேண்டுறாரு இல்லையா? அதோட சொன்னீங்க. சரி. சூப்பர். அப்ப இப்பதான் கேட்கல. ஓகே. அப்போ அந்த ஜெயந்தன் வந்து சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு. சுவாமி, நான் வந்து கற்பக தருவுல குளிர்ச்சியில அந்த கற்பகம் என்ன பண்ணுமாம்? கேட்டத குடுக்கும். என்ன நினைக்கிறோமோ, அத வந்து அப்படியே கேட்டத வந்து நினைச்சத வந்து தரும் கற்பக மரம். அந்த மாரி ராஜபோகத்துல இருந்த நான், அ துன்பத்தை அனுபவிக்கிறேன். எத்தன காலம்? 1 காலம், 2 காலமா இல்ல. 108 யுகங்கால பண்ணியிருக்கிறேன். அப்ப நான் செய்த கொடுமையினால தான் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறனோ! இனிமே எனக்கு பிறவி குடுக்காத, எனக்கு முக்தி பேரு குடு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து புலம்புறான். ஆனா, புலம்பி தேம்பி அயர்ந்து உடல் சோர்ந்து அப்படியே தன்னை இழந்து அந்த ஜெயந்தனானவன் வந்து தூங்கிர்றான். உறக்கம் பெற்றான். அப்ப உறங்கும் நிலையில் சிவபெருமான் வரல. யார் வரா? அப்படின்னா, முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. அப்போ அடியேன் வந்து படிக்கும்போது இதுல முருகனும், சிவனும் ஒன்று தான. வேண்டுனது சிவபெருமான். ஆனா காட்சி கொடுத்தது வந்து முருகப்பெருமான். அப்போ 2ம் ஒன்று அப்படின்றத இந்த அடியேனும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ முருகன் எப்படி வராராம்? யாருக்கும் கிடைக்காத காட்சி. 6 முகத்தோடு, 12 கரத்தோடு வராராம். அப்போ 6 முகம், 12 கரம். அந்த ஒரு கரத்துல என்ன இருக்கு? வலது கரம் 6, இடது கரம் 6. அந்த வலது கரத்துல என்னென்ன இருந்தது? இடக்கரத்துல என்னென்ன ஆயுதம் இருந்தது? அப்படின்றது தான் இந்த பாடல். வீறு கேதனம். நான் ஒரு தடவ படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அ ஒரு எழுத்து, ஒரு சொற்களுக்கு நான் பதில் சொல்றேன். வீறு கேதனம், வச்சிரம், அங்குசம், விசிகம், மாறிலாத வேல், அபயமே வலம். இடம், வரதம், ஏறு பங்கயம், மணி, மழு தண்டுவில் இசைந்த மழு, தண்டு, வில் இசைந்த 6 கை அறுமுகம் கொண்டு வேல் அடைந்தான். வீறுகேதனம், வச்சிரம், அங்குசம், விசிகம், மாறிலாத வேல், அபயமே வலம். இடம், வரதம், ஏறுபங்கயம், மணி, மழு, தண்டு, வில் இசைந்த 6 கை அறுமுகம் கொண்டு வேலடைந்தான். சரி. அதாவது வேல் அடைந்தான். அதாவது முருகப்பெருமான் வந்து அடைந்தான் அப்படின்னா, அந்த அந்த ஜெயந்தன் வந்து அந்த சிறையில இருக்கார்ல, அந்த சிறையில் அடைந்தான். எப்போ? கனவுல அப்படின்னு போட்டு சொல்றாங்க. வீறு கேதனம். வீறு அப்படின்னா பெருமை அப்படின்னு அர்த்தம். கேதனம் அப்படின்னா கொடி அப்படின்னு அர்த்தம். வீறு கேதனம். கேதனம்னா கொடி. அந்த கொடி இந்த இடத்துல வந்து சேவல் கொடி. ஆனா, நீங்க திருமுருகாற்றுப்படை படிக்கும்போது, நாம நினைச்சுக்கிட்டோம் சுவாமி சேவல் கொடி மட்டும் தான் வச்சிருக்காருன்னு. இல்ல. சுவாமி வந்து மயிலையும் கொடியாக வைத்திருக்கிறாரு. சேவலையும் கொடியாக வைத்திருக்காரு. மயிலை வாகனமாகவும் வைத்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல வந்து சேவல் கொடி. வீறுனா பெருமை. கேதனம் பெருமை மிக்க கேதனம். அதுன்னா சேவல் கொடிய வச்சிருக்கிறாராம். அப்போ வஜ்ரம் இந்த இடத்துல வஜ்ரம்னா குலிசம். நான் வந்து குலிசாயுதன்ட்டு போட்டிருக்கேன் இல்லைங்க. அதுக்கு தான் வந்து நான் இங்க குலிசாயுதன் போட்டுட்டு அதுக்கு தான் இந்த கந்த புராணம் பாடல் போட்டிருப்பேன். இந்த வஜ்ரம் அப்படின்றது தான் குலிசாயுதம். வஜ்ரத்துக்கு மறுபெயர் வந்து குலிசாயுதம். அதுதான் ஒரு நிமிஷம். ஓகே. வீறு கேதனம்னா பெருமை மிக்க, கேதனம்னா சேவல் கொடி, வஜ்ரம்னா வஜ்ராயுதம், அங்குசம், அங்குசம்னா அது ஒரு கருவி. அங்குசம், விசிகம், விசிகம்னா அம்புன்னு அர்த்தம். விசிகம்னா அம்பு, மாறிலாத வேல், மாறிலாத வேல். இதெல்லாம் வந்து வலக்கரத்துல வச்சிருக்காரு. சுவாமி என்னென்ன வலக்கரத்துல வச்சிருக்காரு? வீறு கேதனம். அதாவது பெருமை மிக்க சேவல் கொடி. கேதனம்னா கொடி. என்ன கொடி? சேவல் கொடி. வஜ்ரம் அந்த குலிசாயுதம் என்ற ஆயுதம் வச்சிருக்காரு வலக்கையில. அங்குசம் அப்படின்ற ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு. விசிகம்னா அம்பு. அம்புன்ற ஒரு ஆயுதம். வேல் மாறிலாத வேல். அப்போ வேல் வந்து சுவாமி எங்க வச்சிருக்காராம்? வலக்கையில வச்சிருக்காரு. அபயமே. அபயம்னா அபயமுத்திரை வச்சிருக்காரு. இல்லீங்களா?
அந்த அபய முத்திரை என்ன பண்ணும்னா, பக்தர்களுக்கு அருள் செய்யும் வண்ணம் அந்த அபயம் அன்பு செய்யுமாம். அந்த அன்பை வெளிப்படுத்துமா அந்த அபயம். சரி. இடத்துல என்ன வச்சிருக்காரு? வரத முத்திரை வச்சிருக்காரு. வரத முத்திரை, ஏறு பங்கயம். பங்கயம்னா இந்த தாமரை பூ வச்சிருக்காரு. மணி வச்சிருக்காரு. அந்த நாதத்தை அந்த மணி மூலமா நாதத்தை இயக்குனாருன்னா வச்சுக்கோ, அந்த மணி மூலமாக அந்த நாதம் வருது. அந்த ஓசை வருதுல்ல, அது எதிரிகளை வந்து கலங்கச் செய்யுமாம். அடித்து பயந்தடித்து ஓடச் செய்யுமாம். மணி வச்சிருக்காரு. மழு வச்சிருக்காரு. தண்டு வச்சிருக்காரு. தண்டாயுதம். அதுக்கப்புறம் வில். ஒரு கை இன்னொரு ஏன்னா வலக்கையில அம்பு வச்சிருக்காரு. அப்ப இடக்கையில வில் வச்சிருக்காரு. இசைந்த திரும்பி சொல்றேங்க. இடதுல கையில வரத முத்திரை. வரத முத்திரைன்னா இந்த காலு இப்படி வச்சிருப்பாங்க தெரியுங்களா? காலுக்கு கிட்ட அவனோட திருவடியை பார்க்குற மாரி வந்து கைய கீழ வச்சிருப்பாரு. அந்த வரத முத்திரை. ஏறு பங்கயம்னா தாமரை. மணி வச்சிருக்காங்க. அந்த மணியோட தன்மை என்னன்னா, அதன் மூலமாக வர நாதம் எதிரிகளை பயந்தடிச்சு ஓட செய்யுமாம். தண்டு, வில் வச்சு இசைந்த இந்த ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி சுவாமி எப்படி வந்தாராம்? 6 கை, 12 கை கொண்டு, 6 முகம் கொண்டு, 6 முகங்களை கொண்டு முருகப்பெருமான் அடைந்தான். சயந்தன் இருக்கும் சிறைசாலையை அடைந்தான். அவன் கனவில் அடைந்தான் அப்படின்றாங்க. இந்த இடத்துல அபயம் அப்படின்றார். அபயம்னா வர அபயகரம்னா சுவாமி வந்து வர பக்தர்களை அன்பு செய்யுமா, அன்பு குடுக்குமா. வரதம் அப்படின்னா அந்த வரம் குடுக்கிற கையன். என்ன வரம் குடுக்கும்னா, சுவாமி வந்து வர பக்தர்களுக்கு, அவனோட அடியார்களுக்கு அவங்க மனசுல என்னென்ன பயம்லாம் இருக்கோ, அந்த பயத்தை தீர்த்து, மற்ற என்ன பயம் இருக்கோ அனைத்து பயமும் தீர்த்து, முக்தி நிலை என்ற வரத்தையும் குடுத்து, மற்ற அவனுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ, அந்த கோரிக்கைகளும் வரமாக குடுக்குறான் அந்த கை. அப்போ அதுதான் அந்த வரத கையோட தன்மை. அப்போ இதுதான். இந்த குலிசாயுதம் அப்படின்றதுக்கு எதுக்குங்க இந்த பாடல் எடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து வஜ்ரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லீங்களா? அது வந்து குலிசாயுதம். அதாவது சுவாமி அந்த வஜ்ராயுதத்தை வலக்கையில் ஏந்தி உள்ளாரு அப்படின்ட்டு வரும். ஆனா அந்த வஜ்ராயுதத்த வச்சு என்னென்ன பண்ணுவாரு? ஆ அங்குசத்த வச்சு என்ன பண்ணுவாரு? வில் வச்சு என்ன பண்ணுவாரு? அப்படின்றதெல்லாம் திருமுருகாற்றுப்படையில வந்து அழகா சொல்லுவாங்க. அது வந்து பார்க்கலாம். எப்படி வருது? வீறு கேதனம், வச்சிரம், அங்குசம், விசிகம், மாறிலாத வேல், அபயம், வலம். இடம் வரதம், ஏறு பங்கயம், மணி, தண்டு, வில் இசைந்த 6 கை அறுமுகம் கொண்டு வேலடைந்தான். வீறு கேதனம் பெருமை மிக்க சேவல்கொடி, வஜ்ரம் குலிசாயுதம், வஜ்ராயுதம் என்ற ஆயுதம் வலக்கையில், அங்குசம், விசிகம் அம்பு, மாறிலாத வேல், குற்றமில்லாத வேல். குற்றமில்லாத வேல்னா என்ன? வேல் என்பது ஞானம். ஞானம் என்பது ஒளி பொருள். அதுக்கு குற்றம் இருக்காது. அது குற்றத்தை நான் ஆன்மாவோட குற்றத்தை தான் களைக்க வல்லது. நம்ம ஆன்மாவோட குற்றம் என்னது? ஆணவ மலம் தான் குற்றம். அதை தான் களைக்க வல்லது. அதாவது குற்றமில்லாத ஞானம் தான் குற்றமுடைய நம்முடைய ஆணவ மலத்தை களைக்க வல்லது. மாறிலாத வேல் அபயமே வலம். அபயகரம் வலம். அந்த அபயகரம் என்ன பண்ணும்? ஆன்மாக்களுக்கு அன்பு செலுத்துமாம். இடம்னா இடக்கையில் வரத முத்திரை. அந்த வரத முத்திரை என்ன பண்ணும்னா, அதாவது வர பக்தர்களுக்கு, வர முருக அடியார்களுக்கு அவங்களும் எல்லா பயங்களும் தீர்த்து, "அந்தா வச்சுக்கோ முக்தி நிலை என்ற வரத்தையும் கொடுத்து, அவனுக்கு மற்ற என்ன கோரிக்கையோ எல்லா கோரிக்கையும் நிவர்த்தி பண்றது தான் அந்த வரதகரம்." ஏறு பங்கயம், தாமரை பூ, அந்த மணியால் வரும் நாதமானது எதிரிகளை வந்து பயந்தடிச்சு ஓட செய்யுமாம். தண்டு, வில் இசைந்த இவை 6 அதாவது இவை அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தி 6 கைகளை அதாவது இசைந்தன்னா இந்த அனைத்து ஆயுதங்களையும் எதுல ஏந்தி 6 கை 12 கைகளையும் ஏந்தி ஆறுமுகம் கொண்டு வேல் அடைந்தான். முருகவேல் ஜெயந்தனின் கனவில் போய் சென்றடைந்தான். சிறைச்சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த ஜெயந்தனின் கனவில் சென்று முருகன் அடைந்தான் அப்படின்ட்டு தான் இது வந்து ஒரு உதாரண பாடல். சுவாமி வந்து அந்த குலிசாயுதத்தை எங்க வச்சிருக்காரு? வலக்கையில வச்சிருக்காங்க. ஏங்க நீங்க சும்மா நீங்க டூப்பு தாங்க விடுறீங்க அப்படின்னு கேட்டாக்க, இல்ல கந்த புராணத்துல இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க, சுவாமி வஜ்ராயுதத்த வலக்கையில வச்சிருக்காங்க அப்படின்றது. அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது
குஞ்சரவா. இதுல வந்து அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா. இந்த சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா இந்த கந்த புராணத்துல ஜெயந்தனோட இந்த வரலாற சொல்ற தலைப்பு எந்த இடத்துலங்கம்மா படிச்சுக்கிறதுக்கு சொல்லுங்கம்மா. ஜெயந்தன் புலம்புறு படலம். ஜெயந்தன் புலம்புறு படலம். சரிங்கம்மா. சரி. அடுத்தது வந்து சரிங்கம்மா. சரிங்க. ஓகே. அடுத்தது வந்து குஞ்சரவா. குஞ்சரவா அப்படின்றத நான் 3 தடவ போட்டுக்கிறேன். ஏன்னா 3 தடவ போட்டதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்காக தான் 3 தடவ போட்டுருக்கேன். குஞ்சரவா. ஃபர்ஸ்ட் அர்த்தத்த நம்ம பார்த்துட்டோம். குஞ்சரம் அப்படின்னா யானை. யானையால் வளர்க்கப்பட்ட எந்த யானை? ஐராவதம். ஐராவதம் யானை யாருது? இந்திரன். அப்போ அந்த யானையால் இப்ப சும்மா யானை கிடையாது. ஐராவதத்த குறிக்குது. அந்த குஞ்சரம் யானையால் வளர்க்கப்பட்ட பெண் யாரு? தேவயானை. அப்ப அந்த தேவயானோட கணவன் தான் முருகப்பெருமான். அதனால குஞ்சரவா அப்படின்னு சொல்றாங்க. குஞ்சரம் அப்படின்னா யானை. யானையால் வளர்க்கப்பட்டவள் தேவயானை. அந்த தேவயானையோட கேள்வன் யாரு? கணவன், தலைவன், நாயகன் யார்? முருகன். அதனால குஞ்சரவா அப்படி சொல்றாங்க. சரி. இத இன்னொரு அர்த்தமா சொல்லலாம். குளிசாயுத குஞ்சரவா அப்படின்னும் சொல்லலாம். குளிசாயுத குஞ்சரவா அப்படின்னா என்னன்னா, குளிசாயுதம் அப்படின்னா வஜ்ரப்படை. அந்த வஜ்ர ஆயுதத்தை இந்திரனும் வச்சிருக்கான். அந்த வஜ்ர ஆயுதத்தை யார் வச்சிருக்கிறா? இந்திரனும் வச்சிருக்கான். அப்படிப்பட்ட இந்திரனுடைய மகளாகிய தேவயானியின் அம்மையின் கணவர். அதாவது அப்ப குளிசாயுத குஞ்சரவா அப்படின்னா, குளிசாயுதம்னா வஜ்ராயுதம். அப்பேற்பட்ட வஜ்ராயுதத்தை உடைய இந்திரன் குஞ்சரவா. இந்திரனுடைய யானையாகிய குஞ்சரவன் அதாவது ஐராவதம் அந்த ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவயானியின் கணவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சிம்பிள் தான். ஒண்ணாவது இதுல. குஞ்சரவான்றது வந்து யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானியின் கணவன். குளிசாயுத குஞ்சரவான்னா ஒண்ணும் கிடையாது. அந்த வஜ்ராயுதத்தை ஏந்தியுள்ள இந்திரனின் குஞ்சரவா யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானியின் கேள்வன் குளிசாயுத குஞ்சரவா இப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். குஞ்சரவா அப்படின்னா அதாவது இது இன்னொரு அர்த்தம். யானையே வாகனமாக உடையவன். இந்த இடத்துல ஐராவதம் வராது. இந்த இடத்துல நாம்ப சனிக்கிழமை சரவணன் ஐயா சொற்பொழிவாட்டினார்ல, அப்ப பரிபாடல பத்தி நெறைய பேசினாரு. அப்ப அதுல சொன்னாரு, முருகப்பெருமானுக்கு யானையும் ஒரு வாகனம். அந்த யானைக்கு ஒரு பேர் கூட இருக்காம். என்ன சொன்னாரு? நம்ம சரவணன் ஐயா, அந்த யானைக்கு பேர் பிணிமுகம். அதாவது சுவாமி வந்து முதல்ல வந்து திருச்செந்தூருக்கு எப்படி வந்தாராம்? ஆகாயத்துல தான் வந்தாரு. ஆகாயம் வழியா எப்படி வந்தாரு? யானை மேல ஏறி தான் வந்தாரு. அந்த யானை பேர் என்ன? அந்த யானை பேரு பிணிமுகம். அந்த யானை வழியாக தான் வந்து சுவாமி வந்து வந்தாராம். அதுதான் குஞ்சரவா அப்படின்னா, யானை பிணிமுகம் என்ற யானையை வாகனமாக கொண்டவனே அப்படின்னு ஒரு அர்த்தம். முதல் எடுத்த குஞ்சரவா வந்து ஐராவதம் யானை. அதாவது தேவ யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானையின் கணவன் அப்படின்றது குஞ்சரவா. 2வது அர்த்தம் குளிசாயுத குஞ்சரவா. அந்த குளிசாயுதம் என்ற வஜ்ர படையை உடைய இந்திரன் குஞ்சரவா. இந்திரனுடைய யானை ஐராவதம். அதனால் வளர்க்கப்பட்ட பெண் தேவயானியின் கணவன் முருகன். குளிசாயுத குஞ்சரவா. இன்னொரு குஞ்சரவா அப்படின்னா, யானையே வாகனமாக கொண்டவன். அந்த யானை பேர் என்ன? பிணிமுகம். அந்த பிணிமுகத்துல தான் சுவாமி எப்படி வந்தாரு? முதல்ல திருச்செந்தூருக்கு வந்தாரு. அதுதான் திருமுருகாற்றுப்படையில இது வந்து எப்படிங்க எனக்கு தெரியுது அப்படின்னா, திருமுருகாற்றுப்படை படிங்க. அதுல வரும். "ஓடா புட்கை பிடிமுகம் வாழ்த்தி" அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையில 247வது 7 லைன். ஓடா அப்படின்னா, தோ ஓடான்னா என்ன? தோற்று ஓடாத. நீங்க கந்த புராண போர் பார்த்தீங்கன்னா, சில யானைலாம் என்ன ஆகுமா? அடி தாங்க முடியாம, வில் அடி தாங்க முடியாம என்ன ஓடிடுமாம். ஆனா, நம்ப பிணிமுகம் யானை, முருகன் யானை அப்படி கிடையாதாம். ஓடவே ஓடாதாம். பகைவர்களை ஓட செய்யும். அது தோற்று ஓடாது அப்படின்னும். பூட்கை அப்படின்னா வலிமை, வலிமை மிக்க யானை அப்படின்றது. அந்த வலிமை மிக்க யானை பேர் என்ன? பிணிமுகம். அந்த பிணிமுகத்தை வாழ்த்தி, அதை வாழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமியோட வாகனம் பிணிமுகம். யானை. அந்த யானையின் பேரு பிணிமுகம் அப்படின்னு வருது. சரிங்களா? அந்த யானையை வாழ்த்தி. அதாவது இதுங்கன்னா, ஓடா புட்கை புனிமுகம் வாழ்த்தி. அதாவது யாருக்குமே தோற்று ஓடாத, ஆனா பகைவலை ஓட செய்யுமாம். அந்த ஓட செய்யும் பூட்கை வலிமை மிக்க பிணிமுகம் என்ற முருகப்பெருமானின் வாகனத்தையும் வாழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது. அதனால அவனுக்கு வந்து குஞ்சரவா அப்படின்னா
யானையே வாகனமாக உடையவன் அர்த்தம். ஏங்க யானை எப்படிங்க வாகனமா வச்சிருக்காரு? நீங்க எங்கங்க சொல்றீங்க? அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல. அதனால அதுக்கு ஒரு திருமுருகாற்றுப்படையில வருது. "ஓடா புட்கை பிணிமுகம் வாழ்த்தி." பிணிமுகம்னா அந்த முருகப்பெருமானுடைய யானை பத்தி சொல்றாங்க. சரி. அடுத்தது. இதுவரைக்கும் புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? போலாமா போலாம். சரி. ஒரு பொருளுக்கே ஒரு வார்த்தைக்கே பல பொருள் சொல்றதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதுக்காக கேட்டேன். சரி. அடுத்தது சிவயோக. சிவயோக அப்டின்னா, சுவாமி வந்து யோகமூர்த்தி. யாரு? சிவயோகமூர்த்தி. இத வந்து நம்ம நெறைய பாடல்ல படிச்சிருக்கோம். சரி. ஒண்ணு ஒண்ணா வருவோம். யோகத்துக்கு வேற ஏதாச்சும் இன்னும் ஒரு தடவ இருங்க. சரி. இங்க பாருங்க. இப்போ இவ இப்ப நம்ம மெயின் பாட்டுக்கு வருவோம். இது நான் ஒரு கருத்து சொல்லப் போறேன். இப்ப என்னன்னா, அடியேன் சொல்லல. வாரியார் சுவாமிகள் தான். அ இப்போ இதுல வந்து குரவா, குமரா, குளிசாய்த, குஞ்சரவா இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இல்லீங்களா? குஞ்சரவா, சிவயோக தயாபரணை பார்த்துட்டோம். இன்னும் விளக்கம் பார்க்கணும். இப்ப குரவா அப்படின்றது என்னது? குருமூர்த்தி. குரு குருமூர்த்தி. அப்போ குரு எப்போ உபதேசம் பண்ணுவாரு? நம்மளோட ஆணவ மலைய சுத்தம் செஞ்சுட்டா தான், அவரு நம்மளுக்கு உபதேசம் பண்ற தன்மையில வந்து அவரு நம்மள ஏத்துக்குவாரு. அப்ப அந்த குருமூர்த்தியானவர் சஞ்சித வினைகளை அழிக்கவல்ல. அந்த சஞ்சித வினை எப்படி வருது? ஆணவத்தால் வருது. அப்போ குரவா அப்படின்றது அந்த குருமூர்த்தியாக வந்தாலும் அது உட்பொருள் என்ன? ஆன்மாக்களின் ஆணவத்தை அழிக்க வல்லர். குமரா அப்படின்னா என்ன? மாயையை வற்றச் செய்தவர். குலிசாயுதம் அப்படின்னா வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் யாருக்கு பயன்படுத்துறார்? சிங்கமுகாசுரன். சிங்கமுகாசுரன் எது? கன்மமே வடிவானவன். அந்த கன்மத்தை அழிக்க வல்லவன். ஆகையினால் குரவா, குமரா, குலிசாயுதம். அப்போ சுவாமி வந்து ஆணவம், மாயை, கன்மம் என்ற மும்மலங்களை அழிக்க வல்லவன். இது அழித்தால் தான் சிவயோகத்தை வந்து அருள் பாலிக்க முடியும். இல்லையா? அதுபோல முருகனுக்கு வாகனம் 3. 1 மயில், இன்னொன்னு யானை, இன்னொன்னு ஆடு. சேவலும் இருக்கு. சேவல் கொடியா வச்சிருக்காரு. இல்லையா? வாகனம். வாகனம்னா ஊர்ந்து செய்றது. அது மேல ஏறி போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை, மயிலு, யானை, ஆடு. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. குரவா, குமரா, குலிசாயம். இந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? குரவா ஆணவம், குமரா மாயை வற்றச் செய்தவன், குலிசாயுதம் கன்மத்தை அழிக்க வல்லவன். அந்த ஆயுதத்தை கொண்டு அந்த கன்மமே உருவான சிங்கமாசூரனை அழிக்க வல்லவன். அதுபோல அவனுக்கு முருகப்பெருமானுக்கு என்னென்ன வாகனம்? யானை, இன்னொன்னு சொல்லலாம். மயில் என இந்த இடத்துல குரவா ஆணவம், குமரா மாயை, குலிசாயுதம் கன்மம். அதுபோல ஆணவம். அப்போ யானை அது ஃபர்ஸ்ட்டு ஆணவம் அப்டின்னா மயில். மயில் வந்து ஆணவ மலத்தை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் யானை கன்ம மலத்தை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் ஆடு மாயாமலத்தை குறிக்கின்றது. இந்த 3 வாகனத்தையும் அதாவது மயில் வந்து ஆணவம். சூரபத்மன் தானே அவன். அப்ப ஆணவ மலம் தானே ஆணவம். அப்போ இது யானை அப்டின்னா கன்மத்தை குறிக்கிறது. ஆடு அப்டின்னா மாயா மலத்தை குறிக்கின்றது. அப்போ இந்த 3யும் வந்து சுவாமி வாகனமாக வச்சிருக்காருன்னா, அந்த மும்மலங்களையும் அழிக்க வல்லவன் அந்த முருகன் பெருமான். மும்மலங்களையும் வந்து அடக்குகிறார் அப்டின்ற உண்மை தத்துவமும் இது புரியுது. இந்த இந்த இடத்துலயும் குரவா, குமரா, குலிசாயுதம் அப்டின்னா, மும்மலங்களையும் அழிக்க வல்லவன் அப்படியும் புரியுது. அப்படின்னு நம்ப உள்ள அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது ம் சிவயோக ஆமா, சிவயோக இன்னும் ஒரு முறை அம்மா இன்னும் ஒரே ஒரு சரி, சரி, சரி. அம்மா சொல்றேன்மா, குமரா, சொல்றேன். ஆணவம், குமரா, மயிலு அதுல ஒரே ஒரு முறை சொல்லுங்களேன். அ, ஆ. அது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு இல்ல, இல்ல. இதோ எனக்கு. சொல்றேன். குரவா அப்டின்னா குருமூர்த்தி. அதாவது குரு எப்ப என்ன பண்ணுவாரு? சஞ்சித வினைகளை அறுக்க வல்லவர். சஞ்சித வினை எப்படி வருது? ஆணவ மலத்தால். அப்போ குரவா அப்டின்னா அந்த ஆணவ மலத்தை அழிக்க வல்லவர். குமரா மாயையை வற்றச் செய்பவர். குமரன்னாலே மாயை வற்றச் செய்தவன் ஒரு பொருள் இருக்கு. முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். குமரன் என்றது மாயை வற்றச் செய்தவன். குலிசாயுதம் அப்டின்னா அவரு ஒரு வஜ்ர ஆயுதம். அது எதுக்கு பயன்படுத்தினாரு சுவாமி கந்த புராணத்துலன்னா, கன்மத்தை அழிக்கிறதுக்கு. கன்மமே வடிவான சிங்கமுராசுரனை அழிக்க வல்லவன். அப்போ குரவா ஆணவம், குமரா மாயையை அழிக்க வல்லவன், குலிசாயுதன் கன்மத்தை அழிக்க வல்லவன். அதுபோல சுவாமிக்கு 3 வாகனம் இருக்கு. 1 ஆணவம், மயில் ஆணவ மலம், குமரா அதாவது மாயையை வற்றச் செய்தவன். இங்க ஆடு, ஆடு வந்து மாயா மலத்தை குறிக்கும்.
குளிசாயுதம். குளிசாயுதம் அப்படின்னா கன்மத்தை அழிக்க வல்லது அந்த ஆயுதம். இங்க முருகனோட வாகனம் யானை. அது வந்து கன்ம மலத்தை குறிக்கும். இன்னொன்னு திரும்பி சொல்றேன். ஆணவ மலம் மயிலு. ஆடு மாயாமலம், யானை கன்மமலம். இந்த 3 வாகனத்தையும் அதாவது 3 இதையும் வந்து 3யும் வாகனமாக கொண்டிருக்கிறார் என்றால், 3 மலத்தையும் அடக்க வல்லவன் முருகப்பெருமான் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப நம்ப இப்ப யானையின் மேல புரியுதுங்கம்மா. அது உட்கார்ந்துட்டு என்னன்னா குமரான்றது மட்டும் தான் தெரியாம இருந்தது. குமரன் ஆனா நம்ம தெரியுது, தெரியுது, புரியுது. குமரன் நம்ம 3 வாகனம் 3 மலத்த சொல்லுங்கம்மா. 3 வாகனமும் 3 மலத்த அழைக்குதுன்னு அது ஒரு முறை ஆமாமா. 3 வாகனமும் 3 மலத்த வந்து அழிக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க. அதேதான். இத வந்து எந்தெந்த வாகனம் எந்த மலத்த சொல்றேங்கம்மா. அதாவது மயில் வந்து ஆணவ மலம். ஆணவ மலத்த குறிக்குது. மலத்த குறிக்குது. ஆடு அப்டின்னா மாயா மலத்தை குறிக்குது. யானை வந்து கன்ம மலத்த குறிக்குது. ஆனா இதை 3மே ஊர்தியாக வைத்தவர் முருகப்பெருமான். ஒருத்தர் மேல ஊர்தியாக ஏற முடியும்னா, இப்ப நம்ம யானை மேல செல்றோம். ஸ்கூட்டர் ஓட்டுறோம். ஸ்கூட்டர் மேல உட்கார்ந்து ஓட்டுறேன்னா, அந்த ஸ்கூட்டர நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதுனா நம்ம ஸ்கூட்டர் ஓட்ட முடியும். நம்ம கார் உட்கார்ந்து ஓட்டுறோம்னா, அதை கண்ட்ரோல் பண்றதுனால எங்க அமுக்கணும், எந்த நேரத்துல ஸ்பீட போடணும், எந்த நேரத்துல ஸ்பீடு ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு. அதுபோல நாம் ஒரு ஊர்தியாக அது மேலே உட்கார்ந்தா, நாம் அந்த ஊர்தியை அடக்க வல்லவன் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? அப்ப அந்த மயிலை ஊர்தியாக கொன்றவன்னா, எப்படி என்ன அர்த்தம்? ஆணவ மலத்தை அடக்க வல்லவன். ஆட்டுக்கடா மேல் அமர்ந்தவள்னா, அந்த மாயா மலத்தை அடக்க வல்லவன். அந்த யானை மேல் அடக்க வல்லவன்னா, அந்த யானை வந்து மதம் பிடித்தபோது, அந்த கன்மத்தை அடக்க வல்லவன். அப்போ 3 ஊர்திகளையும் வாகனமாக கொண்ட முருகப்பெருமான், மும்மனங்களையும் தீர்த்து அடக்க வல்லவன். அதனால தான் சிவயோக ஞானம் சொல்றாங்க. அதனால தான் அதுக்கு அடுத்தது சிவயோக தயாபரனே அடுத்த வரி வருது. இப்ப புரிஞ்சுதுங்களாம்மா? இது புரியலன்னா விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. இப்ப இந்த குரவான ஆணவம் அது மயில் வாகனம்னு சொல்றீங்க. அது சூரபத்மன். அந்த உதாரணம் வந்து சொல்லிடுங்க. அடுத்தது குமரா. அது மாயை வட்டச் செய்வது. குமரான்றதுக்கு மாயை வட்டச் செய்வது ஆடி வாகனம். ஆனா சிங்கம்பாசுவரன் தானே அது. ஆஹஹ. குமரா வந்து சிங்கமகாசுரன் வராது. குலிசாயுதம் தான். வஜ்ரப்படை. குலிசாயுதம்னா வஜ்ராயுதம். தாரகாசுரன் இல்லையா? ஆ சரி. ஆமா. அது மாயான்றது தாரகாசூரன். அது அது. ஆனா இந்த இடத்துல வந்து நான் அப்படி சொல்ல வரலைங்க. உண்மைதான். இந்த இடத்துல சுவாமி வந்து சிவயோகத்தை குடுக்குறாருன்னா, ஒரு ஆன்மாவுக்கு பக்குவம் அடைந்த போது தான் குடுக்குறாரு. ஆனா அந்த ஆன்மா எப்படி பக்குவம் அடையுதுன்னா, அந்த மும்மலம் தீர்ந்தா தான் அந்த ஆன்மா பக்குவம் அடையுது. அப்போ அதுக்காக அந்த வார்த்தை போட்டுருக்காங்க. குரவா, குமரா, குலிசாயுதம். அந்த ஆணவம், மாயை, கன்மத்தை அழிக்க வல்லாத அந்த வல்லவராகிய அந்த முருகப்பெருமான்றதுனால அந்த வார்த்தையை போட்டு, குஞ்சரவா, தேவயானியின் கணவா, சிவயோக தயாபரணி அப்படின்றது. நீங்க மாயாமலத்துக்கு வந்து தாரகாசுரன் கூட எடுத்துக்கலாம். தவறு கிடையாது. ஆனா தாரகாசுரன் கந்த புராணத்துல அதுதான் வரும். மாயை வடிவானவன் அப்படிதான் வரும். கௌஞ்சன், தாரகாசுரன்லாம் அங்க மாயை வடிவானவன். சரி. அம்மா திருச்சிற்றம்பலம்மா. ம். அம்மா ஒரு சந்தேகம்மா. திருவாடானை கோயில்ல அந்த தலத்துல வந்து யானை மதம் பிடிச்சப்ப அந்த சேவல் பறந்து வந்து தலையில கொத்துற மாதிரி அந்த சிலை வடிவம் சிற்பங்கள் இருக்குதுங்கம்மா. அது வந்து அந்த கண்மம் அல்லது அந்த ஆணவத்தை அழிக்க வந்த அந்த அர்த்தமாங்கம்மா அது? அம்மா ஆமா அந்த கோயிலே எனக்கு தெரியாதுங்கம்மா. நான் பார்த்ததே இல்லைங்கம்மா. எனக்கு தெரியலைங்கம்மா. அப்படியே சொல்ல முடியாது. அந்த கோயிலோட தலபுராணம் எடுத்து படிச்சு, அது எதனால வந்து அந்த கோயில் செதுக்கப்பட்டது அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம முத்துக்குமாரன் ஐயாலாம் பார்க்கும்போது, தினைக்கும் போடுறாருங்களே, அவர் போட்டிருப்பாரு. அந்த கோயில் வந்து தலபுராணம் எப்படி? எதனால வந்தது? எதனால வந்து அந்த வடிவம், அந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டது? அப்படின்ற அந்த புராண வரலாற நம்ம படிச்சா தான் சொல்ல முடியும். நம்ம அப்படியே பார்த்துட்டு உருவகப்படுத்தி என்னால சொல்ல தெரியல. உண்மையா அடியேனுக்கு தெரியலைங்கம்மா. அது கோயில் நான் அப்புறம் உங்கள தனிப்பட்ட முறையில நான் கான்டாக்ட் பண்ணி, கோயில் கேட்டுட்டு, அதுக்கு தல வரலாறு ஏதாச்சும் கிடைச்சதான்னு பார்த்துட்டு, அதுக்கு நான் பதில் சொல்றேங்க.
இப்போதைக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. சரி, நம்ம பாடத்துக்கு போலாங்களா? திருச்சிற்றம்பலம். ம். சரிங்க. ஆமா, அடியன்ட்ட புக் இருக்கு. நான் அப்புறமா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. சூப்பர்ங்கம்மா. சரிங்கம்மா. அம் அடுத்தது அம்மா சிவாய நம்ம ஆனா அம்மா பேசலாங்களா? சிவாய நமங்கம்மா. திருவடி வணக்கம். சொல்லுங்க. லதாம்மா, ம். சிவாயன் பேசுங்களா? கேக்குதுங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. இந்த மும்மலத்தையும் அடக்கறது முருகன் தான் பண்ணுவாரு. அதனால அவரை கும்பிட கும்பிட மும்மலத்தையும் கழிச்சு அவ வந்து அவங்களோட சேர்த்துக்குவாங்கங்கிறது இந்த கருத்து. இல்லைங்கம்மா. இது வந்து குரவா, குமரா, குலிசாயுத, குஞ்சரவா, சிவயோக தயாபரணே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல குரவானா அந்த குருமூர்த்தியே, குமரா குமர கடவுள், குலிசாயுதம் வஜ்ரப்படை ஏந்தி உள்ளவர். அப்பேற்பட்ட முருகன் யாருக்கு தேவயானியின் கணவன், சிவயோக ஞானத்தை வந்து ஆன்மாக்களுக்கு குடுக்கிறார். யாரு? பக்குவப்பட்ட ஆன்மாக்கு குடுக்கிறார் அப்படின்றது தான் அர்த்தம். ஆனா, இந்த இடத்துல இந்த வார்த்தை ஜாலத்த தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த குரவா, குமரா, குலிசாயுத அப்டின்னா, அந்த குரு அப்டின்றவரு வந்து என்ன பண்ணுவார்? ஆணவத்தை அழிப்பார். குமரா அப்டின்னா, அதுக்கு குமரன் அப்டின்னாலே கு, கு, கு அப்டின்னா உலகம், உலகமாயைன்னு அர்த்தம். மற அப்டின்னா போக்கடிப்பவன் அப்டின்னு அர்த்தம். குமரானா உலகமாயை அழிக்க வல்லவன். குலிசாயுதம் அப்டின்னா ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் சுவாமி எதுக்கு பயன்படுத்தினார்னா, கன்மத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தினார். அப்போ இந்த 3 மலங்கள் வந்து ஒரு ஆன்மாக்கு நீக்கப் பெற்றால், அந்த ஆன்மா பக்குவம் அடையும். அப்பொழுது முருகன் சிவயோக ஞானத்தை குடுப்பான் அப்டின்னு அர்த்தம். சுவாமி நம்ம எல்லாருமே கும்பிடலாம். ஆனா கும்பிட கும்பிட நம்மள என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மென்மை அடைவோம். அடைஞ்சுக்கிட்டே வருவோம். அது இந்த ஜென்மத்திலயோ, பல ஜென்மத்திலயோ நமக்கு தெரியாது. ஆனா நல்லது செய்ய 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 நம்ம வந்து மென்மை அடைஞ்சுக்கிட்டே வருவோம். சுவாமி அடையிற வழி நெறையா இருக்கு. அவனோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறது. ஆ முருகன கும்பிட்டா மும்மலையும் அழிஞ்சிடுமான்னா, அழிஞ்சிடும். ஆனா நம்ப எவ்ளோ எப்படி சொல்றது? எங்க சைவ சித்தாந்த ஐயா சொல்வாரு, "எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீ சுவாமிய நினைக்கிறியோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு உலகப்பற்று போகும். அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம சுவாமி கிட்ட நம்ம போயிட்டே இருப்போம்." அப்போ நம்ப எவ்வளோ தூரம் ஆழமா கும்பிடுறோமோ, அதன் பொருட்டு நம் மலமும் கொஞ்சம் கொஞ்சமா தேயுங்க. அப்படிதான். இந்த இடத்துல வந்து சிவயோக தயாபரணன்னா சொல்லுங்க. நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா புரிஞ்சுதுங்களா? அடியேன் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இல்லன்னா கேளுங்க. நான் வேற மாரி எப்படி சொல்றதுன்னு பார்க்குறேன். நல்லா புரியுதுங்கம்மா. ஆ. நல்லா புரியுதுங்கம்மா. சரி. சிவாயம்மா. திருச்சிற்றம்பலம். காஞ்சனாம்மா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களாம்மா? புரிஞ்சுதுங்கம்மா. அதுதான் நீங்க அதுதான் நான் சந்தேகம் தான் கேட்டேன். நீங்க விளக்கிட்டீங்க. அது வந்து ஆ. ஆமாம்மா. நீங்க இப்ப 2வது சொன்னதும் நல்லா புரிஞ்சுதுங்கம்மா. ரைட். ஓகே. அந்த பாட்டினோட விளக்கம் சொல்றீங்க. ஆனா அந்த நம்மளுக்கும் மும்மலம் கலியுங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு வந்து போகலாம் அப்படின்னு புரியுதுங்கம்மா. சரி. அடுத்தது நம்ப இந்த இதுக்கு போயிடலாம். பாடத்த முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். முடிச்சிடணும் அத. அடுத்தது வந்து சிவயோக. நம்ம சிவயோக தயாபரணே அப்படின்னு போட்டிருந்தேன் இல்லைங்க? அந்த சிவயோகத்துக்கு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து 2 உதாரணம் எடுத்தேன். 3 உதாரணம் எடுத்திருக்கேன். அது 3ம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 2 உதாரணம் தெரிஞ்சது. ஒண்ணு வந்து யோகத்து 6 உபதேச தேசிக அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ். அதாவது இந்த பாட்டுல சுவாமிய வந்து யோகமூர்த்தியேன்னு சொல்றோம். சிவயோகத்தை அழிக்க வல்லவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ்லயும் சுவாமி வந்து யோகமூர்த்தியா இருந்து யோகத்தை தர வல்லவர். அதே மாரி நம்ம கந்தர் அனுபூதியும் யோகமூர்த்தியாக இருந்து நம்மளுக்கு ஞானத்தை தர வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நம்ம ஒரு உதாரணம் நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படி சுவாமி வாரியார் சுவாமிகள் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யோகத்து 6 உபதேச தேசிக. திருப்புகழ்ல சேமகோமல அப்படின்ற ஒரு திருப்புகழ். அதுல போட்டிருக்காங்க. யோகத்து 6 உபதேச தேசிக அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா, யோகத்து அப்படின்னா யோகத்து 6 ஆறுன்னா என்ன ஆறு? நம்ம ஓடுத நான் வந்து தாமிரபரணி ஆறு அந்த ஆறு கிடையாது. 6 இந்த இடத்துல அப்படின்னா வழி. அந்த யோக வழியை, அந்த யோக நெறியை, யோக வழிகளை உபதேச
உபதேசம் செய்கின்ற தேசிக குருமூர்த்தி. அப்போ இந்த பாட்டுல நாம இப்ப படிக்கிற பாடல்ல சிவன் யோக தயாபரனே வருது இல்லையா? அப்படின்னா பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவயோக நிலையை கொடுக்கிறாரு. சரி, இதே மாதிரி வேற என்ன உதாரணம் வருது? இந்த திருப்புகழ சொல்லியிருக்காரு. யோகத்து 6 உபதேச தேசிக. எது? சேமக்கோமலன்ற திருப்புகழ்ல யோகத்து 6 யோக வழிகளை உபதேசிக்கின்ற தேசிக குருமூர்த்தியே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பாட்டுல சொல்றாரு. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ. 2வது பாடலா? ஆமா. 2வது 3வது பாடலும். உல்லாச நிராகுல யோக இத. அதாவது இந்த பாடல் வந்து உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ. அதாவது அதாவது 6 படை வீட்லயும் முருகர் எந்தெந்த அருட்குணங்களாக இருக்கிறாரு. உல்லாசமாக திருப்பரங்குன்றத்துல இருக்காரு. நிராகுலம் திருச்செந்தூர்ல இருக்காரு. யோகமூர்த்தியாக எங்க இருக்காரு? பழனியில இருக்கிறாரு. திருவாவினன்குடியில இருக்காரு. அதானா யோகமூர்த்தியாக இருக்காரு. திருவாவினன்குடி முருகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஞானத்தை அழிக்க வல்லவர். அதான் உல்லாச நிராகுல யோகன்னா இந்த யோகமூர்த்தியாக இருக்கவர் அப்படின்றது கந்தர் அனுபூதியிலே சொல்றாங்க. அது மாதிரி இல்லாம இந்த 2 புரிஞ்சுதுங்களா? இந்த 2 இது புரிஞ்சுது இல்லைங்களா? இது வந்து உதாரணம் தான் சொல்றேன். சிவயோகம்னா அந்த சிவயோகத்தை சுவாமி நம்மளுக்கு குடுக்க வல்லவர் அப்படின்றது திருப்புகழ்ல. யோகத்து 6 உபதேச தேசிக. யோகத்து அப்படின்னா அந்த சிவயோகத்தை 6 அப்படின்னா சிவயோக வழிகளை உபதேசிக்கும் தேசிக குருமூர்த்தியே. இன்னொரு பாடல்ல சுவாமி யோகமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல சொல்றாங்க. உல்லாச நிராகுல யோக இத. உல்லாச அப்படின்னா அது திருப்பரங்குன்றத்துல சொல்றது. நிராகுலம் திருச்செந்தூர், யோக பழனி. இதமாக பேசுபவன். எது? எங்க? அடுத்த படை வீடு திருத்தணியா? இத என்ன? சுவாமிமலை. இதமாக யாருக்கு சொல்றாரு? இது சிவபெருமானுக்கு வந்து உபதேசம் சொல்றாரு. உல்லாச நிராகுல யோகமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. நம்ம கந்தர் அனுபூதியில. நம்ம இன்னொரு பாடலும் நம்ம பார்த்தோம். சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யினார். போன வாரம் பார்த்தோம். வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிக்கிறே. யோகா சுவாமி வந்து யோகமூர்த்தி. யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நெறைய அர்த்தம் இருக்கு. யோகம்னா ஒன்றுபடுதல்னு அர்த்தம் இருக்கு. நம் நம் ஆன்மா சுவாமியோடு ஒன்றுபடுதல் அப்படின்னு இருக்கு. யோகமூர்த்தினா சுவாமி உயிருள்ள புகழ் உயிரில்லாத பரல் அனைத்து பொருள்களையும் ஒன்றுடன் அத்துவித கலப்பமாக இருக்கிறான். அத்துவிதமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். அது யோகம் அப்படின்னா ஒன்றுபடுதல். ஆன்மா இறைவனோடு ஒன்றுபடுதல் அப்படின்றது ஒரு கணக்கு. ஆனா யோகமூர்த்தி சுவாமி வந்து முருகர் வந்து உயிருள்ள பொருளாவது உயிரற்ற பொருளாவது ஜடம் சித்து அசித்து எல்லா பொருள்களிலும் வந்து சுவாமி எப்படி இருக்காரு? ஒன்றுபட்டு ஒன்று அத்துவிதமாக கலந்திருக்காரு அப்படின்றதும் வந்து இதுல யோகம் அப்படின்றது இன்னொரு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்ம இன்னொரு கந்த அனுபூதியிலையும் சுவாமி சிவஞானத்தை உபதேசிப்பாரு அப்படின்றத இன்னொரு பாட்டுலயும் பார்த்தோம். சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யினால் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிக்கிறேன். யோகமூர்த்தியே சிவஞான உபதேசிக்கிறேன். அதாவது யோகமூர்த்தியே என்ன? சுவாமி எல்லா உயிரிலும் அத்துவிதமாக கலந்து இருந்தாலும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கு தேவைப்படும் போது அந்த சிவஞானத்தை உபதேசம் செய்பவனே அப்படின்னு இந்த பொருள் இருக்கு. சரி, அடுத்தது நம்ம முடிச்சிடலாம். டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சரி, ஈகுவையோ அதாவது நம்ம முதல் பாடல் நம்ம பார்த்தோம் தெரியுங்களா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. நம்ம கேட்கலாம், ஏன் சுவாமி ஈகுவையோன்னு போட்டாரு? ஏன் வேற பொருள் வார்த்தை போடல? அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அறிவு வரல. படிக்கும்போது தான் தெரிஞ்சது சுவாமி ஏன் ஈகுவையோன்னு போட்டாரு அப்படின்றத நாம ஒரு நன்னூல் சூத்திரம் நம்ம பார்ப்போம். நன்னூல் சூத்திரம் வந்து இங்க பாருங்களேன். இப்ப பாருங்க. இதுல ஈ, தா, கொடு எனும் மூன்றும் முறையே இழிந்தோன், ஒப்போன், மிக்கோன், இறப்புரை. அப்படின்னா இன்னாங்க அப்படின்னா இது வந்து நன்னூல் சூத்திரத்துல சொல்லுது. நாம ஒருத்தவங்க கிட்ட யாசிக்கிறோம்ல, அது வந்து 3 வகை இருக்கும். 3 வகையா யாசிப்போமா. எப்படின்னா ஈ, தா, கொடு. அதாவது நாம வந்து கீழ்நிலையில இருந்து
மேல்நிலையில இருக்கும்போது ஈ அப்படின்னு பயன்படுத்துவோம். தா அப்படின்னா நமக்கு ஒப்புமையா, அதாவது நமக்கு சரிசமமாக இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட இருக்கும்போது தா அப்படின்னு கேட்போம். கொடு அதுதான் சொல்றாங்க. இடிந்தோன், இடிந்தோன். ஈனா இடிந்தோன். தா ஒப்போன். கொடு மிக்கோன். ஈ, தா, கொடு என்னும் 3 முறையே இழிந்தோன், ஒப்போன், மிக்கோன் இறப்புரை. நம்ம ஒரு உதாரணம் பார்த்துட்டு இந்த வெண்பாக்கு வரலாம். இப்போ அதுதான் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது நம்மளோட கீழ்நிலையில இருக்கும்போது, அதாவது நாம கீழ்நிலையில இருக்கோம். நாம கீழ்நிலையில இருக்கோம். நாம கீழ்நிலையில இருக்கோம். மேலோர் நம்மள விட உயர்ந்த ஒருத்தவர்கிட்ட நாம கேட்கும்போது வீடியோ தெரியுதுங்களா? வீடியோ கட் ஆன மாரி இருக்கு. வீடியோ தெரியுது. நாம கீழ்நிலையில இருக்கோம். மேல நமக்கு மேல உயர்ந்த வசதியில இருக்கிறவங்க, உயர்ந்த நிலையில இருக்கவங்க, நாம கேட்கும்போது அந்த சொல் பயன்படுத்துவோம். ஈ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நான் உங்க ஒரு உதாரணம் போட்டிருக்கேன் பாருங்க. உங்க ஸ்லைடு தெரியுதான்னு தெரியல. தாழ்ந்த நிலையில் உள்ளவர் தன்னிலும் உயர்ந்த நிலையில் உள்ளவரிடம் ஒரு பொருளை பெற பயன்படுத்தும்போது, அந்த பயன்படுத்தும் சொல் வந்து ஈ. எடுத்துக்காட்டு, "அப்பா எனக்கு இப்பொருளை ஈவாயாக." அப்பா அதாவது அப்பா நம்மள விட உயர்ந்தவர் தானே! எல்லாத்துலயும் உயர்ந்தவரு. அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது இந்த பொருள, "அப்பா குடு" அப்படின்னு கேட்கக்கூடாது. "அப்பா இப்பொருளை ஈவாயாக." நாம் கீழ் நிலையில இருக்கோம். அப்பா உயர்ந்த நிலையில இருப்பாரு. அப்போ தாழ்ந்த நிலையில் இருக்கும் நாம், உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒருத்தவருக்கிடம் நம் கேட்கும்போது ஒரு பொருளை யாசிக்கும்போது, "ஈவாயாக" அப்படின்னு கேட்கணுமாம். தா அப்படின்னா, நமக்கு சரிசமமாக இருக்கும்போது சரிசமம்னா யாரு? நமக்கு தோழி, நண்பன், தோழன், நம்ப வயதிலே இருக்கிறவங்க, எல்லாமே வந்து நம்ம சரிசமமாவாங்க. அதுக்கு தான் தனக்கு ஒத்தவரிடம், தனக்கு சமமாக இருப்பவரிடம், ஒருவரிடம் ஒரு பொருளை பெற பயன்படுத்தும்போது சொல்லாகும். தா. நண்பன்கிட்ட என்ன சொல்லுவோம்? "நண்பா, உன் புத்தகத்தை தா" அப்படின்னு சொல்லுவோம். "தா, அந்த பொருள தா, அந்த பொருள" அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்போ அந்த தான்ற இது எப்போ பயன்படுத்துவோம்னா, நமக்கு சரிசமமாக ஒப்பாக இருக்கும்போது, அவன் கிட்ட இருக்கும்போது தா அப்படி "அப்பா நண்பா உன் புத்தகத்தை தா" அப்படின்ற சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து இது என்ன? இது ஓகே. அடுத்தது கொடு. கொடு வந்து என்னன்னா, நாம வந்து ஒருத்தவங்க உயர்ந்த நிலையில இருக்கோம். உ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கோம். ஆனா, நம்ப ஒருத்தவங்க கிட்ட கேட்க போற ஒருத்தவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கிறோம். அவங்க தாழ்ந்த கீழ் நிலையில இருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன கேட்போம்னா, கொடு அப்படின்னு பயன்படுத்துவோம். உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவன் தன்னில் தாழ்ந்த ஒருவனிடம் ஒரு பொருளை பெற பயன்படுத்தும் சொல்லாகும். இப்போ அப்பா கேட்கிறாரு. அப்பா வந்து பெரியவரு. புள்ள சின்னவரு. அப்பா வந்து சொல்றாரு, "மகனே, எனக்கு தண்ணீர் கொடு." அப்போ உயர்ந்த நிலையில் ஒருத்தவர் தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது, அந்த தாழ்ந்த நிலையில் உள்ளவரிடம் யாசிக்கும்போது, நாம் நம்ம எப்படி யாசிக்கணும்னா, "கொடு, மகனே, எனக்கு தண்ணீர் கொடு." அப்படின்னு கேட்கணும். இப்ப நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈ. ஈதல் அப்படின்னா, நாம் கீழ்நிலையில இருக்கோம். அப்ப நம்ம கீழ்நிலையில இருக்கும்போது, மேல் நிலையில ஒருத்தவர்கிட்ட நம்ம யாசகம் செய்யும்போது, அப்ப என்னன்னு கேட்கணும்? ஈ, ஈவாயாக. அப்ப சொல்றாரு, அப்பா நாம வந்து புள்ள. அப்பா கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? அப்பா எனக்கு இப்பொருளை ஈவாய்ன்னு கேட்போம். இப்போ இந்த சூத்திரத்துக்கு நாம வந்துருவோம். ஈ, தா, கொடு. ஈ வந்து என்ன? நாம கீழ்நிலையில இருக்கோம். நம்ம மேல் நிலையிலிருந்து உதவி பண்ணும்போது ஈ. அதனால தான் இடிந்தோன் போட்டிருக்காங்க. தா அப்படின்னா நமக்கு ஒப்பாக இருப்பவரிடம் நாம் யாசிக்கும்போது தா அப்படின்னு கேட்கும். கொடு அப்படின்னா நாம வந்து மேல் நிலையில இருக்கோம். நாம ஒரு கீழ்நிலையில உள்ளவரிடம் யாசிக்கும்போது என்ன பண்ணுவோம்? கொடு அப்படின்றோம். அதுதான் இந்த பாடல். ஈ, தா, கொடு எனும் 3ம் முறையே 3ம் முறையே எப்படி யார்கிட்ட பயன்படுவோம்? இடிந்தோன், தா, ஒட்போன், நமக்கு ஒப்பாக இருப்பவன் கிட்ட தான் சொல்லுவோம். கொடு, மிக்கோன், மிக்கோம்னா நாம உயர்ந்த நிலையில் இருந்து நாம் தாழ்ந்தவரிடம் கேட்கும்போது, அந்த அந்த இறப்புரை நம்ம யாசிக்கும்போது என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்னா, கொடு அப்படின்றோம். இறப்புரைனா யாசகம் செய்ற வார்த்தை அப்படின்னு அர்த்தம். இறப்பு உரை, உரைனா சொல்றது. நம்ம யாசகம் சொல்ற வார்த்தை என்ன பயன்படுத்துவோம்னா, ஈ, தா, கொடு. அப்போ நாம இப்ப பாடலுக்கு வந்துருவோம். பாடல்ல வந்து சுவாமி வந்து என்ன கேட்கிறாருன்னா, இந்த இடத்துல இந்த விளக்கம் புரிஞ்சுதுங்களா? இது நான் ஒரு தடவ சொல்லணுமா? இது சிம்பிள் தான். இருந்தாலும் சொல்லுங்க. சொல்றேன்.
ஈ, தா, கொடு அப்படின்றது யார் யாருக்கு பயன்படுத்துவோம் அப்படின்றது புரிஞ்சுது இல்லீங்களா? ஒரு நிமிடம் எழுதிக்கிறேம்மா. தான்ட்டு எழுதுறேன். சரி, சரி, சரி. நல்லா புரிஞ்சுதும்மா ஆனா. சரி, சரி. தா தா அப்படின்றது தனக்கு ஒத்தவரிடம் ஒரு பொருளை பெற பயன்படுத்தும்போது, அதாவது ஒண்ணும் கிடையாது. நமக்கு தோழி. இப்போ அ நான் வந்து கஸ்தூரி அம்மா வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு சமயத்துல அவங்க தோழி. ஆனா அப்படி நினைக்கக்கூடாது அடியார. வேற உதாரணம் சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்கூல்ல படிக்கிற தோழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த தோழி அப்படின்னு இருக்கும்போது, அவங்க கிட்ட வந்து நம்ம உரிமையா சொல்லிக்கலாம். "நண்பன் உன் புத்தகத்தை தா" அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது. கொடு. அம்மா ஏறிட்டீங்களாம்மா? புஷ்பா அம்மா? நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடு அனுப்புறேன். முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்ட உடனே அனுப்புறேன். தா கொடு அப்டின்னா, உயர்ந்த நிலையில் உள்ளவர் ஒருவர் வந்து தன்னிலும் தாழ்ந்த ஒருவரிடம் ஒரு பொருளை கேட்கும்போது, அப்பா வந்து பிள்ளைகிட்ட கேட்கிறாரு. "எப்பா தண்ணீ கொண்டு வா" அப்டின்னு சொல்ல மாட்டோம். அதுதான். "மகனே எனக்கு தண்ணீர் கொடு" அப்டின்னு அதுதான் அந்த வார்த்தை. அப்போ, இப்ப எதுக்கு இது நான் வரேன்னா, இந்த இடத்துல அப்போ இங்க பாருங்களேன். "கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவை." அப்போ நாம்ப யாரு? தாழ்ந்தவர்கள். அருணகிரிநாத சுவாமிகள் வந்து தன்னை தாழ்த்தி முருகன் வந்து உயர்ந்தவன். முருகன் வந்து பிறப்பில்லாத கடவுள். சகலலோக நாயகன். அவர்கிட்ட உயர்ந்த ஞானம் நமக்கு முக்தி தர வல்லவன். நமக்கு வந்து முக்திலாம் நாமளே எடுத்துக்க முடியாது. நம்ம சித்து பொருளா இருந்தாலும், நான் முருகன் வந்து முக்தி குடுக்க நாம் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கும். அவன் குடுப்பான் நம்ம பேரானந்தத்த வந்து அனுபவிப்போம். நம்ம முக்தி நிலையிலும் இருங்க, நீங்க எழுதுங்க. நம்ம முக்தி நிலையில கூட சுவாமியோட ஒன்றர கலந்து இருந்தாலும், சுவாமி இன்பத்தை குடுப்பான், நாம வாங்கிக்கணும். நாம சுவாமிக்கு இன்பத்தை குடுக்க முடியாது. அந்தலயும் நம் அடிமை தான். அப்போ நாம் அடிமையாகிய ஆன்மாக்கள், அப்ப சுவாமி கிட்ட எப்படி கேட்கிறோம்? ஆமா அருணகிரிநாத சுவாமி எப்படி கேட்கிறார்? ஈகுவையோ! ஏன்னா நம்ம தாழ்ந்த நிலையில இருந்து சுவாமி உயர்ந்த நிலையில இருக்கும்போது, அதனால அந்த சொல் பயன்படுத்தினார். ஈகுவையோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்னூல் சூத்திரம் இருக்கு. நீங்க எழுதிட்டீங்களான்னு சொல்லுங்க. எழுதிட்டோம். எழுதியாச்சா? புஷ்பா அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்க எழுதலன்னு சொன்னாங்க. எழுதியாச்சாம்மா? எழுதிட்டோம்மா. ஓகே. சரி. அதுதான் வந்து இந்த சூப்பர், சூப்பர். அதனால தான் இந்த இது பயன்படுத்துனாங்க. இந்த பொருள். "கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவை." அப்போ தாழ்ந்த நிலையில் இருக்க ஆன்மாக்கள் நாம் அடிமை. யாரு? முருகனுக்கு அடிமை. சிவனுக்கு அடிமை நம்ம. அப்போ நம்ம சுவாமி கிட்ட கேட்கும்போது, சுவாமி கிட்ட எப்படி சொல்றோம்? "சாமி கொடுத்துருப்பா" அப்படின்னு சொல்ல முடியாது. "சாமி தா" அப்படின்னு சொல்ல முடியாது. "சுவாமி ஈகுவையோ" அதனால அழகா கேட்கிறார். "இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ" அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இந்த வகையில வந்து பாடல் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு தடவ பாடல் படிச்சுட்டு, நான் அந்த பாடலுக்கு கருத்து சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ, இன்னும் நெறைய டைம் இருக்கு. நீங்க கேட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். "கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ உரவா குமரா குலிசாய்த குஞ்சரவா சிவயோக தயாபரணே." குரவா குருமூர்த்தியே! குமரா குமரானா குமரக் கடவுளே! மாயை வற்றச் செய்பவனே! குலிசாயுதம் என்ற வஜ்ர ஆயுதத்தை ஏந்தியவனே! குஞ்சரவா தேவயானியின் கணவனே! சிவயோக தயாபரனே! அதாவது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவ யோகத்தை உபதேசம் பண்பவரே! தயாபரனே! கருணாமூர்த்தியே! ஓகேவா? கரவாகிய கல்வி உளார். அதாவது தாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்காமல் மறைத்து வைக்கும் லோபினா அந்த கஞ்சத்தனம் பண்ற புலவர்களிடம், படித்த பண்டிதர்களிடம் கடை சென்று அவர்கள் வீட்டு வாசலுக்கு முன் சென்று இரவாவகை அடியேன் யாசிக்காத வகை மெய்ப்பொருள் ஈகுவியோ அந்த உண்மை ஞானத்தை நீயே அடியேனுக்கு உபதேசம் செய்வாயாக, அருள் புரிவாயாக முருகா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. இந்த பாடல் வந்து இதுதான். நம்ம சுவாமி கிட்ட வந்து அ சுவாமி கிட்ட வந்து மெய்ப்பொருள் அதாவது மத்த மத்த புலவர்கிட்ட மத்த கஞ்ச பிசினாரிலாம் இருக்காங்கல்ல. கற்ற கல்வி க நெறைய படிச்சுட்டு மனசு வராது சொல்லிக் குடுக்கறதுக்கு. இல்லையா? அந்த மாரி சென்று நான் அலையாத வண்ணம் நீ அடியேனுக்கு உண்மை ஞானத்தை அருள்வாயாக அப்படின்றது தான் இந்த பாடல். இந்த பாடல் நிறைவு பெற்றது. நான் உருவாய் அருவாய் சொல்லி முடிக்கிறேங்க.
எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. டைம் இருக்கு. பார்த்துக்கலாம். பிரேமா அம்மா உத்தரவு கொடுங்கம்மா. முடிச்சிருங்கம்மா, முடிச்சிருங்க. சிவாய. நீங்க வாழ்த்து பாடி வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதியே விளங்குக உலகம் எல்லாம் உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்